கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நமக்கு இந்த மாதத்தில் கொடுத்த வாக்குத்தத்தத்தினுடைய தொடர்ச்சியாக தேவன் நம்ம எப்படியெல்லாம் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். யோபுவின் புத்தகம் 42:2 வாசிக்கலாம். யோபு 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். சகலத்தையும் அவர் யாருக்கு செய்கிறார்? அன்பானவர்களே, நாம் தேவனுடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் கிறிஸ்து இயேசுவினுடைய அந்த தயவையும் அவருடைய கிருபையும் நாம் உணர்வோமேயானால், இதுவரைக்கும் எனக்காக சகலத்தையும் செய்தவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். யோபுவுக்கு அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அநேக பிரச்சனை நிமித்தமே கொஞ்சம் அப்படியே ஸ்லைட் ஆகி அப்படியே கொஞ்சம் லைட்டாக வழுவி அவருக்குள்ள தன்னைத்தானே ஒரு நீதிமான் என்று சொல்லி பாராட்டி கொண்டு அவர் பேசும்போது கர்த்தர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி கொடுத்தார். தேவனுடைய பிரசன்னம் இந்த யோபுவுக்குள்ளே வெளிப்பட்டது. அவர் தன்னுடைய ஆவியிலே உணர்ந்து சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லமை உடையவர். எல்லாவற்றையும் செய்வதற்கு என் தேவனுடைய கரத்தில் வல்லமை இருக்கிறது. பலத்தினாலும் அல்ல, அதாவது என் மாம்ச பலத்தினாலும் அல்ல, என் மாம்ச பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஆமேனா? அவர் ஆவியாய் இருக்கிறார். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். என் வாழ்க்கையில் என் கர்த்தர் என்ன செய்ய நினைத்திருக்கிறாரோ அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். என்னை குறித்து தேவனுக்கு ஒரு சித்தம் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லாமா? எல்லாம் கையை ஊத்திராமன்னு சொல்லாமா? என்னை குறித்து என் தேவனுக்கு ஒரு சித்தம் உண்டு. நாம் எல்லாம் சும்மா சாதாரணமாக ஏதோ பிறக்கலை. நம்மெல்லாம் முன்குறிக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நம்முடைய வாழ்க்கையில் நம்மை குறித்த தேவனுக்கு ஒரு அனாதி தீர்மானமும் திட்டமும் உண்டு. அந்த திட்டத்தை அவர் ஏற்ற வேளையில், அவர் ஏற்ற சமயத்தில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் பரிபூர்ணமாய் செய்து முடிக்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். நம்மை கொண்டே அவர் செய்வார். ஆமேனா? சரி, அவருடைய நோக்கம் தான் என்ன அப்படின்னா, குடும்பத்தில் சமாதானம், ஐக்கியம், ஒரு மனம், அன்பிலே பரிபூரணம். இதுதான் தேவனுடைய நோக்கம். நம்முடைய குடும்பத்தில் ஒரு பரிபூர்ண சமாதானம், இரக்கம் வெளிப்பட வேண்டும். இப்போ யோபுவுக்கு இந்த ரகசியம் எப்படி புரிஞ்சுது? இந்த விஷயம் மாத்திரம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், இவர்கள் பாக்கியவான்கள். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்க்கையில் சகலத்தையும் நீரே செய்கிறீர். ஆமேனா? ஒரே ஒரு காரியம் என்ன பண்ணணும் தெரியுமா? நான் சும்மா இருக்கணும். ஆமே. தேவ பக்தியின் ரகசியம் என்ன? நான் சும்மா இருக்கணும். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்ன இருக்கணும்? ஆனால் மனுஷனால் அதுதான் முடியாது. இந்த உலகத்திலேயே மனுஷனால் சும்மா மட்டும் இருக்க முடியாது. இந்த உலகத்திலேயே மனுஷனால் சும்மா இருக்க முடியாது. ஆனால் கிறிஸ்தவர்கள் மாத்திரமே சும்மா இருக்கிறவர்கள். ரகசியத்தை புரிந்து கொள்ளும். தேவரீர் என் வாழ்க்கையில சகலத்தையும் செய்ய வல்லவர். அப்படியே அமைதியா, என்ன சூறாவளி, என்ன பெருங்காற்று, என்ன பெருவெள்ளம், என்ன ஒரு பயங்கரமான யுத்தம் வந்தாலும் அமைதியா இருப்பாங்க. மணவாட்டியினுடைய ரகசியம் என்ன? சும்மா இருப்பா. அவ என் புருஷன் யுத்தத்தில் வல்லவர். அல்லேலூயா. அவ்வளோதான் ரகசியம். இப்போ யோபு இங்கே என்ன சொல்றேன்னா, 5-6 வருஷம் வாசிக்க பார்க்கலாம். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. இது ஒரு மாபெரும் தேவன் யோபுவுக்கு பாராட்டின ஒரு மாபெரும் இரக்கம். கர்த்தர் யோபுவுக்கு பாராட்டின ஒரு மாபெரும் கிருபை, ஒரு தயவு, அவருடைய அநாதி தீர்மானம், அவருடைய எல்லையில்லாத அன்பு, அவருடைய எல்லையில்லாத இரக்கம் என்னவென்றால், என் காதில் உம்மை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே, பரிசுத்தவான்கள் உம்மை குறித்து பேசியிருக்கிறாங்க ஆண்டவரே, ஆனால் நான் இப்போது உம்மை தரிசிக்கிறேன் என்பது கிறிஸ்து இயேசுவினுடைய அந்த முழு ஜீவியமும், கிறிஸ்து இயேசுவின் முழு தன்மையும் அப்படியே அவர் யோபு பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார் என்றால், அவர் ஜெயங்கொண்டவராய், அவர் துருகமாய், பலத்த துருகமாய். இந்த பலத்த துருகம் என்பது அவர் நித்தியத்துக்கும் ராஜாதி ராஜா. அவருக்கு முன்னாடி சத்துரு கிடையாது. அல்லேலூயா. 2026 வருஷத்துக்குள்ளே கடந்து போகிறோம். நாம் இப்போது இந்த 2025 கடைசி மாதத்தில் இருக்கிறோம்.
நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்மை கர்த்தர் ஒரு மகிமையான வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆசீர்வாதமாய் நம்மை அந்த நாட்களிலே நம்முடைய மணவாளனாகிய கிறிஸ்து இயேசுவை சந்திக்கும்படியாய் தேவன் நமக்கு இந்த சத்தியங்களை கொடுத்து இந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், இப்பொழுது என் கண் உம்மை கண்டது என்பது அவர் பலத்த துருகம். இந்த பலத்த அதாவது கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாக இருக்கிறது. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான். இந்த சுகம் என்பதுதான் மணவாட்டியினுடைய மகிமை. மணவாட்டி என்பவள் எப்படிப்பட்டவள்? சுகமாக இருப்பவள். இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு இல்லையா? ஒன்றா அந்த மறுபடியும் அந்த வசனத்தை கூட வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 18:10. நீதிமொழிகள் 18:10 வாசிங்க. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் ஆமென் சொல்லாமா? ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள். நீ சும்மா இருந்துட்ட அப்படின்னா மாபெரும் மகிமையை கர்த்தர் உனக்கு செய்ய வல்லமை உடையவர். இது மணவாட்டியால மட்டும்தான் முடியும். என் புருஷன் இப்போ யோபு பார்க்கிறாரு, இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது என்பது அவருடைய நாமம் பலத்த துருகம். அந்த பலத்த துருகத்துக்குள்ள வந்துட்டேன். இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, ஆண்டவரே தேவரீர் என் வாழ்க்கையில் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ சர்வ வல்லவர், சகலமும் உம்முடைய பாதத்தின் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அதனால தகப்பனே ஆண்டவர், என் காதினால் உம்மை குறித்து நான் கேள்விப்பட்டேன், கொஞ்சம் தான் கேள்விப்பட்டேன். ஆனால் இப்போது என் கண் உம்மை காண்கிறது ஆண்டவரே. நீர் உம்முடைய புயம், உம்முடைய பலத்த கரமும், உம்முடைய ஓங்கிய புயமும், உம்முடைய ஓங்கிய புயம் என் கர்த்தருடைய வலதுகரம் ஓங்கி இருக்கிறது. அவருடைய ஆளுகை நித்திய காலமாக இருக்குது. பலத்து இருக்குது. சத்துரு என் கர்த்தருக்கு முன்பாக இல்லை. அவருடைய மறைவில் நான் இருக்கிறேன். அப்போ நான் சும்மா இருந்துட்டேன்னு வச்சிங்களேன். அவள் மணவாட்டி, அவள் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியன். சும்மா இருந்துட்டேன்னா நீ முடிஞ்சு போச்சு. ஆனால் சில பேரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய பலவீனமே என்ன அப்படின்னா, அவனுடைய நினைவுகள் சும்மா இருக்காது. அவன் மாம்ச நினைவுகள் உள்ள சல் 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 சல்னு ஆத்துமாவை சுற்றி அப்படியே அந்தகாரப்படுத்தி அப்படியே அந்த வார்த்தைகள், உன் நினைவுகள் வரக்கூடிய அந்த வார்த்தைகள் பொல்லாதவைகளை இருந்து உன்னை கலக்கத்தை ஏற்படுத்தி உன் இருதயத்துக்குள் ஒரு பெரிய யுத்தத்தை கொடுத்து அந்த மாம்சம் உன்னோடு கூட சிறையாக்கி உன்னை நாசப்படுத்தும். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் சுகமாக இருப்பான். நீ சும்மா இருந்துட்டே அப்படின்னு வச்சுக்க. என் கர்த்தர் பலத்த துருகம். அவர் என் வாழ்க்கையில் சகலத்தை செய்ய வல்லமை உடையவர். அவரை விசுவாசத்துன்னு வச்சுக்க. உன்னை போல ஒரு பாக்கியவான், உன்னை போல ஒரு பரிசுத்தவன் யாருமே இல்லை. ஆமேனா? எத்தனை பேர் சும்மா இருக்க போகிறோம்? ஆமேன் சொல்லாமா? அல்லேலூயா. இப்போ யோபு சொல்றாரு, என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. இந்த தரிசனம், அவரை முகமுகம், கர்த்தரை முகமுகம் என்கின்ற அனுபவத்தில் தான் நம்முடைய பரிபூர்ணமும் நம்முடைய மகத்துவம் இருக்கிறது. 6ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யோபு 42:6. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றார். என்ன அருவருத்து? மணவாட்டியுடைய ரகசியம் என்ன? என் முகத்தனா சொல்லுங்கப்பா. என் முகத்தனா, என் அசைவனா, என் அலங்காரத்தனா, அவ்வளோதான். இப்போ இவர் மணவாட்டி என்கின்ற அனுபவத்துக்குள்ளே அவர் வருகிறார். ஆகையால் நான் என்னை அருவருத்து. எல்லாமே ரமேஷ் சொல்லாமல் முடியுமா? உன் நினைவுகளை நீ கண்ட்ரோல் பண்ணி. இப்போ சில பேரை பார்த்தீங்கன்னா பேசிக்கினே இருப்பாங்க, புலம்பிக்கினே இருப்பாங்க. இதுதான் யார் அப்படின்னா அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி. அது தேவனுக்கு எதிராக செயல்படுகிற அந்தி கிறிஸ்துவின் ஆவி. என்னால் முடியல, என் வாழ்க்கையில் பிரச்சனை, எனக்கு இருக்கிற பிரச்சனை மட்டும் வேறு யாருக்கும் இருந்துச்சுன்னாங்களோ அந்த பூமியிலே வாழ மாட்டாங்க. நான் எவ்வளோ பாடுபடுறேன் தெரியுமா? என் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? நான் இப்படி பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன். இவங்கெல்லாம் இன்னும் தயாராகவில்லை. இது வரைக்கும் எத்தனையுமே சொல்கிறது புரிஞ்சுது. யோபு என்ன பண்ணிட்டாருன்னா, ஆண்டவரே என்னுடைய கை எடுத்து என் வாயில் நான் பொத்திக்கிறேன் ஆண்டவரேன்ட்டார். நான் என்ன சொல்கிறேன், ஆண்டவரே நல்லா கவனிங்க, என் கையை எடுத்து என் வாயில் நான் என்ன பண்ணுறேன்? நான் பொத்துகிறேன், நான் நீசன். இப்போ 40ஆம் திருப்பி கொள்ளுங்க. 40ஆம் திருப்பி கொள்ளுங்க. யோபு 40ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன். இந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா, நம்முடைய நினைவுகள், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இந்த போராட்டங்கள், நம்முடைய
நம்முடைய பலவீனம், நம்முடைய மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் ஏற்படக்கூடிய இந்த எண்ணங்கள் என்ன செய்யும்னா, இந்த வார்த்தைகள் வரும் பாருங்க, தேவன் நம்முடைய வாயில அவரை துதிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்ம மனிதனை படைத்த நோக்கமே என்ன நோக்கம் அப்படின்னா, என் கர்த்தர் என் வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைகளை நான் அனுபவித்து அவரை நான் துதிக்க வேண்டும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், என் கர்த்தர் என் வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைகளை நான் அனுபவித்து என் ஆத்துமாவில் கலிகூர்ந்து ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் என் கர்த்தரை நான் துதிக்க வேண்டும். என் மனசுக்குள்ள என் கர்த்தர் எனக்கு இருக்கிறார் என்கின்ற அந்த மனமகிழ்ச்சியில் சும்மா இருக்கிறது, அந்த ஆத்துமாவில் ஒரு இளைப்பாறுதல், என் தேவனை துதிக்கிற அந்த துதியில் மாத்திரம்தான் மகிமை இருக்கிறது. அதுக்கு தான் தேவன் நம்மை படைத்தார். நான் என்ன மறுத்து சொல்றேன், என் கையில் என் வாயை புத்துறேன், நீங்கள் சும்மா இருந்துட்டீங்க அப்படின்னாவே கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய வல்லமையுடையவர். தேவன் நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார் என்றால், என் மகனே, என் மகளே, நீ சும்மா இருப்பியா? நீ யுத்தம் பண்ணுற வரைக்கும் நான் யுத்தம் பண்ண முடியாது. இன்றைக்கி அநேக பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னால் ஏதாக்கிலும் முடிஞ்சிடும், நான் வேலைக்கு போகணும், நான் வீட்டை கட்டணும், நான் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும், என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், நான் இந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லி இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இவர்கள் யுத்தம் பண்ணுகிறார்கள். இவங்களுக்கு தோல்வி மட்டுமே மிஞ்சும். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஆனால் என்னால் ஒன்றுமே கூடாது, என் வாயை நான் புத்துறேன். ரகசியமே என்ன அப்படின்னா, உன் வாயை நீ மூடிட்டேன்னா அவர் மேலே நம்பிக்கை வைத்து, என் கர்த்தர், என் ராஜா, அவர் பலத்த துருகமாக இருக்கிறார், அவருடைய கை ஓங்கி இருக்கிறது, அவர் என்றென்றைக்கும் ராஜா, அவருக்கு முன்னாக சத்துரு இல்லை, அவர் ஜெயங்கொண்டவர் என்கின்ற அந்த பார்வை என் காதினால் நான் கேட்டது கொஞ்சம் ஆண்டவரே. இப்போ என் கண்ணுமை பார்க்குது. இப்போ நான் மனஸ்தாபப்படுகிறேன், நான் தூளிலிருந்து மனஸ்தாபப்படுகிறேன், சாம்பலாக இருக்கிறேன் ஆண்டவரே, நான் அருவருக்கிறேன். காரணம், என் நினைவுகள் ஒன்றுத்துக்குமே உதவாது. இன்றைக்கி நான் வாலிப பிள்ளைகளுக்கு பல முறை சொல்லிக் கொடுப்பேன், பாவத்தோட போராடாதீங்க, அவர்கிட்ட விட்டு கொடுங்க. அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியாக இருந்துட்ட, நீ சும்மா இருந்துட்ட அப்படின்னு வச்சிங்களேன், எல்லாம். இப்போ பிசாசு என்ன பண்ணிட்டான்னா, நல்லா கவனிங்க, எல்லாம் அது வல்லமையில் இயங்குது. தேவன் சர்வத்தையும் சிருஷ்டித்தார். அவருடைய மனத்தாழ்மை, அவருடைய சாந்தம், அவருடைய மனத்தாழ்மை தம்மைத்தாமே வெறுமையாக்கி, தேவன் இரக்கமுள்ள இயேசு கிறிஸ்து அவர் தம்மைத்தாமே வெறுமையாக்கினதுனாலே சகலத்தையும் தேவன் சிருஷ்டித்தார். அதில் நம்மை மீட்கும்படியாய், நம்மை பரிபூர்ணப்படுத்தும்படியாய் கிறிஸ்து இயேசு நமக்காக அவர் யுத்தம் பண்ணி நம்மை பரிபூர்ணப்படுத்தும்படியாக. ஏன்னா நாம் தேவனை அறியவில்லை, தேவனை குமாரன் மட்டுமே கண்டிருக்கிறார். நாம் தேவனுக்குள்ள பரிபூர்ணப்பட வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்து இயேசு நம்மை, கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் பரிபூர்ணப்படும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் சத்துரு என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, மாம்சத்தில் நீ போய் யுத்தம் பண்ணு, நீ போய் இந்த காரியத்தை செய்ய, உன்னால் முடியும்னு சொல்லி அவன் தூண்டி விட்டான். நான் அப்படின்ற எண்ணத்தை அவனுக்குள்ளே கிரியேட் ஆயிருச்சு. அதுதான் ஏதேனில் விதைச்சான். ஆக மனுஷனால் சும்மாவே இருக்கும். இப்போ பாருங்கள், சில பேரை பார்த்தீங்கன்னா எதனா ஒன்று பண்ணிக்கினே இருப்பாங்க. உன் வாழ்க்கையில் உன்னை குறித்த கர்த்தருடைய சித்தம் என்னன்னு உட்காந்து நீ கேட்க மாட்ட. வேற ஒன்றுமே இல்லை, ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்க. எல்லோரும் சொல்லுங்க பார்க்கலாம். ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்க. அப்படியே சமாதானமாக கூலாக அவங்க இளைப்பாறுதல், சுகம். இந்த சுகம் என்பது மனவாட்டி. தேவன் நமக்கு மனவாட்டியை கேட்கிறார். யார் இந்த மனவாட்டின்னா, புருஷன் இருக்கும்போது பொண்டாட்டி போய் என்ன செய்வாளா? எல்லாம் என் புருஷன் பார்த்துக்குவார். அந்த சுகமும் அந்த இளைப்பாறுதலும் தான் இன்றைக்கு சபைக்கு வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆக தேவன் இப்போ நமக்கு என்ன சொல்கிறாருனாக்கா, இப்போ இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த பேச்சு, இந்த மாம்சம் பொல்லாதது, உன்னால் ஒன்றே பண்ணுது. இந்த உலகத்தின் அதிபதி இந்த மாம்சத்தை ஸ்டார்ட் பண்ணி விட்டு போயிட்டான். இன்றைக்கும் அங்கலாய்ப்பு, என்னால் முடியலையே, உன்னால் எது முடியும், நீ சும்மா இருன்றார் கர்த்தர். எத்தனை சொல்கிறது புரியுது? அல்லேலூயா, நீ சும்மா இரு. அப்போ இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, எகிப்தை விட்டு வெளியே வராங்க, செங்கடலுக்கு முன்னாடி பாளையம் இறங்கியிருக்கிறாங்க. பாளையம் இறங்கினதுமே இந்த பார்வோன் என்ன பண்ணிட்டான், 600 ரதங்களை கொண்டு இவர்களை நான் முறியடிப்பேன் என்று சொல்லி யுத்தம் பண்ணும்படி, இஸ்ரவேலர்களோடு யுத்தம் பண்ணும்படி வருகிறார். இதை பார்த்தவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, புலம்ப ஆரம்பித்தாங்க, பேச ஆரம்பித்தாங்க. தங்கள் குறைகளை, தங்கள் பலவீனங்களை, தங்கள் அறியாமையை அறிக்கை செய்ய ஆரம்பித்தாங்க. இவர்கள் கிறிஸ்தவர்களே அல்ல. பிசாசு எதில் குளிர்காயிரம் தெரியுமா? நீ புலம்புவியே,
எனக்கு வல்லமை இல்லையே, எனக்கு வல்லமை இல்லையே. உனக்கு எப்போ வல்லமை இருக்குது, எது உனக்கு உன்னால் முடியும்? இன்னைக்கு வரைக்கும் வாழ்க்கையில் செய்த அத்தனை நன்மையும் ஏசப்பாவுடைய கிருபையே. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த காரியமும் பலத்தினாலும் பராக்கிரமம் ஆகாது. ஆக இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணாங்கன்னா, வாயில் அறிக்கை செய்து புலம்பினார்கள். சும்மா இருந்துட்டுனா நீ ஜெயிச்சிட்ட, நீ சும்மா இருந்துட்டுனா நீ ஜெயிச்சிட்ட. ஆமென். என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஒரு தடையும் இல்லை என் வாழ்க்கையில். என் கர்த்தர் செய்ய தடைபடாது என்பதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்போ சொல்லி கொடுத்தார். நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். யோபுவும் அங்கலாய்த்தார். ஐயோ, என் 10 பிள்ளைங்க போயிருச்சு, என் சொத்து பத்தெல்லாம் போயிருச்சு, நான் என்ன செய்வேன் அங்கலாய்த்த போது தான் கர்த்தர் அவர் நாமம் எவ்வளவு பலத்த துருகம் என்பதை வெளிப்படுத்தி காண்பித்தார். ஆக யோபு இங்கே மனம் திரும்பினார். ஆனால் இஸ்ரவேலர்கள் மனம் திரும்பவே இல்லை, புலம்பிக்கினே இருந்தாங்க. நீங்கள் இந்த முறுமுறுப்பு மட்டும் கர்த்தருக்கு அருவருப்பு. முறுமுறுப்பு கர்த்தருக்கு அருவருப்பு. என்னால் முடியல. நாம் சொல்கிறது என்ன சொல்ல புரியுது? என் குடும்பத்தில் பிரச்சனை, அவங்க இன்னும் கர்த்தரை நம்பலை, தேவரீர் கர்த்தரை காணவில்லை. யோபு கண்டுவிட்டார், யோபு கண்டுவிட்டார். தேவரீர் உம்மை குறித்து நான் கேள்விப்பட்டேன், இப்போது நான் உம்மை காண்கிறேன். அந்த தரிசனம் நம்முடைய ஆத்துமாவில் அந்த பலத்த துருகத்தை கண்டு அந்த பலத்த துருகத்துக்குள்ள போய் தஞ்சமாகி அடைக்கலமாகி கர்த்தருடைய அந்த மறைவிலை மறைந்து கொள்ளும்படி தேவன் நம்மை அழைக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆக நீ சும்மா இருந்துட்ட அப்படின்னா உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் கொடுத்துருவார். நீ ஓடும்போது கம்முன்னு கை கட்டி பார்ப்பாரு. நீ முட்டி மோதி மூஞ்சில் ஒரு அடி, மூக்கில் ஒரு ரத்தம், கண்ணு கலங்கி வாயெல்லாம் ரத்தம் ஒழுகி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு சாணி, மனுஷன் சாணி எல்லாம் மூஞ்சில் அடிச்சிக்கின்னு நான் செத்து போயிடுறேன்னு ஓடுவேன். யார் அவன் சிரிக்கிறவன்? சிரிக்கிற இருமுறையாடா? சரி, எடுத்து வாசிங்க, எடுத்து வாசிங்க போல. யாத்திராகமத்தின் புத்தகம், யாத்திராகமத்தின் புத்தகம் 14வது அதிகாரம். யாத்திராகமம் 14வது அதிகாரத்தில் அவங்க என்ன பண்ணாங்க பாருங்க பார்க்கலாம். இவங்க என்ன செய்தாங்க பார்க்கலாம். 11 வாசிங்க, முதல்ல 11 வாசிங்க பார்க்கலாம். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா, வனாந்தரத்திலே சாகும்படி பாருங்க. இல்லை கவனிங்களேன், இவன் இன்னும் சாவலை. அவன் பார்வோனும் அவன் சேனைகளும் வந்ததை பார்த்ததுமே இவன் எங்கே போய் நின்றுட்டானா, நான் செத்து போயிடுறேன், நான் வாழவே மாட்டேன். ஏன் இவனுக்கு இந்த எண்ணம், சாவு எண்ணம் ஏன் வருது? நீ சும்மா இல்லை. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இந்த சும்மா இல்லாதான் சாத்தான். ஆமென் சொல்லுங்க. சாத்தான் என்ன பண்ண மாட்டான்? சும்மா இருக்க மாட்டான். அவன் என்ன பண்ண? தேவனுக்கு எதிராக வேலை செய்கிறவன். சாத்தான் யாரு? சாத்தான் யாரு? தேவன் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறார், தேவன் என்றென்றைக்கும் ஆளுகை செய்கிறார். என் கர்த்தர் சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறை ராஜரீகம் பண்ணுகிறார், அவர்தான் ஆளுகை செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிற? ஆனா பிசாசு என்ன செய்வான்னா, உன்னை செயல்பட வைப்பான், உன் வாயில் அறிக்கை பண்ண வைப்பான். நான் இதை முடிச்சிடறேன், அதை பண்ணிடுறேன், இதை பண்ண போறேன். புலம்பி புலம்பி பெருமை பேசி ஒன்று புலம்புவேன், எல்லாம் பெருமை பேசுவேன். இது ரெண்டும் தான் பிசாசுடைய இந்த வஞ்சகம். நமக்குள்ளே இதை பிசாசை கொடுத்துட்டு என்ன பண்ணுவானா, நீ என்ன பண்ணுவ, கடைசியில் முடியலன்ற ஸ்டேஜில் நான் செத்து போயிடுறேன். அதை தான் அவனும் சொன்னான். அன்பான தேவஜனமே, கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய பரிசுத்தம் நாம் மகிமைப்படுவதாக. எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா, எங்களை வனாந்தரத்தில் சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணியதனால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? அப்படியே புலம்பி தீர்க்கிறான். இப்போ கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த பாருப்பா, நான் உன்னை சிருஷ்டித்த நோக்கமே, நான் உன்னை படைத்த நோக்கமே, உன்னுடைய சமாதானத்தில், உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்கிற சந்தோஷத்தில், நீ உன் சந்தோஷம் தான் என் மகிமை. அல்லேலூயா. எவ்வளோ நல்லவர். ஆமேனா. என் கர்த்தர் எவ்வளவு. நீ சும்மா இரு, நீ வாயை திறக்காத, தேவ சித்தம் செய். உன்னை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கமும் திட்டமும் உண்டு, அதை மட்டும் செய்கின்றார். உடனே அவங்க சொல்ல, நாங்கள் எகிப்தில் இருக்கும் போது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டு, நல்ல கவனி என்ன சொன்னாங்க அவங்க, எங்களை சும்மா விட்டு, தேவ சித்தத்துக்கு எங்களை வர முடியாது, எங்களை நீங்கள் சும்மா விட்டு நாங்கள் சொன்னோமே. கவனி, இந்த சும்மாவில் தான் ரகசியம் இருக்கு. அல்லேலூயா. இந்த பாரு, என் விருப்பம் என்ன விட்டுறேன், நீ எதுக்கு சும்மா என் பேச்சுக்கு வர, சில பேர் சும்மா என் பேச்சுக்கு வர, இந்த சும்மாவில் தான் ரகசியமே இருக்குங்க.
எங்களை சும்மா விட்டுருங்க. கர்த்தர் சொல்றாரு, யார் சமூகத்துக்கு வாடா, நீ சும்மா ஏறானா? நோ நோ, இதாங்க ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட். ஏது பாருங்க, பிசாசு விழுந்தான்ல, ஆண்டவரே என்னை சும்மா விட்டுரும். எத்தனை மணி சொல்றது புரியுது? டிஃப்ரெண்டாக புரிஞ்சுக்கணும். எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார், அவர் ஆளுகை செய்கிறார், அவர் சியோனிலே ராஜா உயர்ந்திருக்கிறார், அவர் நாமம் உயர்ந்திருக்கிறது. எல்லாம் சும்மா இருக்கணும், கர்த்தர் சித்தம் எங்கும் நடக்கணும். ஆனால் விழுந்து போன தூதன், நான் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக ஏறி நான் தேவனுடைய சிங்காசனத்தில் அந்த நான் என்பது என்னை சும்மா விட்டுரு. இதுதான் வந்து எசபேலின் ஸ்பிரிட். இப்போ கூட வீட்டுக்காரங்கிட்ட மதிக்க என்னை விட்டுறியா, என்னை கேட்கக்கூடாது நீ. இப்போ அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாது. சில மனைவிகளை பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, அவங்கள வந்து சும்மா விட்டுடணும், அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. சபையில் எல்லாரும் சும்மா விட்டுடணும், நீ எதுக்கு சும்மா நோண்டினே இருக்கிற? அவங்க வந்து சும்மா இருக்க மாட்டாங்க, அவங்களை சும்மா விட்டுடணும். அவங்களுடைய நினைவுகள், தங்களுடைய நினைவுகளின்படி நடக்கிற துன்மார்க்கம் அது. எங்களை சும்மா விட்டுவிடு என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்தில் சாகிறதை பார்க்கலாம், எகிப்திற்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்கும் என்றார்கள். அப்பா, எங்களுக்கு நல்லதாச்சே அது. நீங்கள் வந்து என்ன இங்கே கூட்டாந்து வனாந்தரத்தில் கூட சாகடிக்கிறதுக்காக நான் கூட்டின்னு வந்த மோசே. இப்போ கூட சர்ச்சில் வந்து, டேய் இதை செய்யாத பிரதர் சிஸ்டர், அதை பண்ணாதீங்க, சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக ஏற்ற வேலை செய்வார் அப்படின்னா ஊழியக்கார தொண்டை பிடிக்கிறது வந்து இவர் எப்போ பார்த்தாலும் என்னையே குறை சொல்கிறாரு. அதுக்கு சொல்றாரு பாருங்க, அப்போ மோசே, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பயப்படாதிருங்களா, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய பாருங்க. நீ சும்மா இருமா, நீ நில்லுமா, நீ சும்மா இரு. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை மட்டும் நீ பார். நானே சர்வ வல்லவர். உன் மேல வைத்த அன்பு, அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்திருக்கிறேன். உன்மேல் வைத்த அன்பு, உன்னை காருண்யத்தினால் இழுத்து கொண்டிருக்கிறேன். உன்மேல் வைத்த என் கிருபை, உன்மேல் வைத்த என் நேசம். நீ சும்மா இரு. ஆனால் உன்னால சும்மா இருக்கவே முடியாது. என் வாய், நான் பேசிக்கிட்டு தான் இருப்பேன். நீ வாலிப பிள்ளைங்கள்லாம் வாய் தந்த என்ன பேசுகிறாங்க, அல்லது நீ வாயத்தன என்ன பேசுகிற? அவருக்கு பிரச்சனையை, அவரை துதிக்க வேண்டிய வாயில் புலம்பலும் முறுமுறுப்புகளும் அசுத்தங்களும் அருவறுப்புகளும். நீ சும்மா இருக்கிற அப்படின்னாவே உன் இருதயத்தில் துதி இருக்குதுன்னு அர்த்தம். துதி இருக்கிறது, துதி உண்டாகிறது. உன் இருதயத்துக்குள்ள கிறிஸ்து இயேசுவை துதிக்கிற அந்த அனுபவம் நமக்குள்ள இருக்கிறது. அன்பானவர்களை எடுத்து தொடர்ந்து வாசிக்க பார்க்கலாம். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நல்லா கவனிங்க, டிஃபரெண்டா புரிஞ்சுக்கங்க. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா இருப்பது மனவாட்டி. ஆனால் மணவாளனுடைய சமூகத்தில் சும்மா இருப்பவள் மணவாட்டி. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நான் அதற்குள் ஓடி சும்மா இருப்பேன், சுகமா இருப்பேன். நான் சுகமா இருப்பேன், என் கர்த்தர் எனக்காக இருக்கிறார். ஆனால் என்னை சும்மா விட்டுவிடும் என்பது அந்தி கிறிஸ்து. யா மன விருப்பம், நான் யா இஷ்டம். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு எதிர்த்து நிற்கிற ஆவிதான் என்னை சும்மா விட்டுவிடும். டிஃபரெண்ட் புரிஞ்சுதா? இயேசு கிறிஸ்து என் மணவாளன், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் என் புருஷன், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சும்மா இருப்பேன். என் புருஷன் எப்படிப்பட்டவர்னா பலத்த துருகம், நான் சும்மா இருப்பேன். ஆனால் நீர் இயேசு ராஜா, நீ என்னை நடத்த வேண்டாம், என்னை சும்மா விட்டுவிடும் என்பது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. இப்ப கிறிஸ்து பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மூலமா இவர்களை சும்மா இருக்க அழைக்கிறார். வனாந்தரத்தில் சும்மா இருந்தானா? இவன் 40 வருஷம் இவன் போயிட்டு உழுது தண்ணீர் பாய்ச்சி இவன் அறுப்பறுத்து இவன் கோதுமையை விளைவிச்சு திராட்சை ரசத்தை குடிச்சானா? 40 வருஷம் கர்த்தர் மன்னாவினால் போஷித்தார். கண்மலையினுடைய தண்ணீரை, கண்மலையை பிளந்து கர்த்தர் தண்ணீரை கொடுத்தார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னிஸ்தம்பம் உள்ளிட்ட பெரியவள். எதனா இவன் பண்ணானா? கண்ணில் காட்டுறாரு, நான் எதுவுமே பண்ணலையே, ஆனால் நான் சுகமா இருக்கிறேனே. அந்த உணர்வு தான் இன்னைக்கு மனிதனுக்குள்ள இல்லை. நீ சும்மா இரு, நீ சும்மா இரு. இப்போ நல்லா கவனிங்க, இந்த சும்மா இரு என்பது என்னது அப்படின்னா துதி. அது இருதயத்தில் கிறிஸ்து இயேசுவை துதிக்கிற அந்த துதி. அந்த துதி, ஆண்டவரே, இன்னைக்கு எத்தனையோ பேர் தாறுமாறான வழியில் போகிறான். அவன் பெயர்லாம், பேசுகிறவன் பெயர்லாம் புழுதில் எழுதப்பட்டிருக்குது. பேசுகிறான் பார், புலம்புறான் பார், தன் வாழ்க்கையை குறித்து புலம்பி தன் வாயில் வீண் வார்த்தைகள். நான் பலமுறை சொல்லியாச்சு, உன் வாயிலிருந்து தேவனுடைய வார்த்தை வர வேண்டும். அதுதான் செழிப்புள்ள மரம், அதுதான் பசுமையான மரம். உன் வாயிலிருந்து தேவனுடைய வார்த்தை,
ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தை, அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தை வர வேண்டும். கர்த்தர் நம்முடைய வாயில துதியை அவர் விரும்புகிறார். நாம் அவரை புகழ்ந்து பாட வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தர் எக்காலத்தை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதிகள் எப்போதும் என் வாயில் இருக்கும். அப்போ தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த கர்த்தருடைய சமூகம் சும்மா இருப்பது என்பது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை துதிக்கிற அந்த துதி. எரேமியா 17 திருப்பிக் கொள்ளுங்க. இங்கே கர்த்தரை விட்டு விலகுகிற இந்த பொல்லாத இருதயம் உள்ள இந்த ஜனங்களை டிஃபரெண்ட் பண்ணி காட்டுறது பாருங்க. தேவரீரே என் துதி, அந்த வசனம் ரொம்ப முக்கியமானது. அதில் 13 வாசிங்க பார்க்கலாம். இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாரா? இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, என் நம்பிக்கை நீரே, நீரே என் பலத்த துருகமா இருக்கிறீர். இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாரே என்னை சும்மா விட்டுரு. இப்போ சர்ச்சில் தான் இருப்பாங்க, அவங்கெல்லாம் சும்மா இருக்கிறவங்க. அவங்களாம் சும்மா என்னை விட்டு ஆண்டவரே, நான் விலகி போகிறேன், நான் விலகி போகிறேன். இவங்கள பார்த்தீங்கன்னா எவ்வளவு உபதேசத்தை சொன்னாலும் ஒன்றும் மண்டையில் ஏறவே ஏறாது. அது மண்டையில் வெறும் களிமண், அது வெறும் களிமண். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சபைக்கு உட்பட்டு கர்த்தருடைய வாக்குதத்தங்கள், அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குதத்தம் தான் என் ஜீவன். நான் வாக்குதத்தத்துக்காகத்தான் அவர் சமூகத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறேன். என்னுடைய இரக்கத்தினாலே என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அவனுடைய வாக்குதத்தம் மட்டுமே என்னுடைய ஜீவன். அந்த வாக்குதத்தம் வெறுமையாக திரும்பாது, அது என் ஜீவனாக இருக்கிறது. ஏனென்றால் வாக்குத்தத்தங்கள கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் அவர் என்னை குறித்த என் வாழ்க்கையிலே அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவரே இறங்கி வரார். தேவரீர் செய்ய நினைத்து தடைபடாது என்றால் அவரே இறங்கி வந்து எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார். உம்மை விட்டு விலகிறவங்க யாருமே வெட்கப்படுவாங்க ஆண்டவரே, வெட்கப்பட்டு போயிடுவாங்க ஆண்டவரே. அப்புறம் அவர்கள் ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி, எதுக்கு ஏன் விலகி போறாங்க? அவங்க ஏன் விலகி போறாங்க சொல்லுங்க? இந்த ஜீவ தண்ணீராகிய வார்த்தையின்படி வாழ்வதற்கு தங்களை ஒப்பு கொடாமல் எங்களை சும்மா விட்டுருங்க. எகிப்தில் என்ன சொன்னாங்களாம் மோசே கிட்ட போய், இவங்க எங்களை சும்மா விட்டுருங்க, எங்கள் மன விருப்பத்தின்படி நாங்கள் செய்வோம். எப்போ டிஃப்ரெண்ட் புரியல? யார் இது வரைக்கும் எத்தனை புரிஞ்சுட்டு கை தூங்க, புரியலன்னா கைக்கே போடுங்க. மறுபடியும் சொல்கிறேன், புரிஞ்சுக்க மட்டும் கை தூங்க. வெரி குட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களெல்லாம் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் வந்து எனக்கு என் புருஷன் ஜெயித்திருக்கிறார், அவர் பலத்த துருகம், அவர் நித்திய ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக சும்மா இருக்கிறவ, அவருடைய அந்த நாமம் யெகோவா என்கின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த பலத்த துருகத்தில் ஓடி வந்து சும்மா இருக்கிறவ மனவாட்டி. ஆமேனா? நீங்கள்லாம் எனக்கு ஒன்றும் மனவாட்டி இல்லை, யான் இஷ்டம், நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு கைபலன் இருக்குது, யான் லைஃபு, யான் வீடு, யான் விருப்பம், நான் என் மன விருப்பத்தின்படி நான் போவேன், நான் என்னென்னலாம் நினைக்கிறேனோ அதெல்லாம் செய்வீங்களா, முடியுமா அப்படின்னு கேட்குறா பாரு. இவ தான் வந்து அந்தி கிறிஸ்து, இவ தான் வந்து ஆவிக்குரிய வேசி மார்க்கம் என்று. இந்த வேசி மார்க்கம்னா என்ன தெரியுமா? அந்த நினைவுகள், அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த மாம்ச நினைவுகள் தான் வேசி மார்க்கம். டிஃப்ரெண்ட் புரிஞ்சுக்கணும். நீ சும்மா இருந்தால் போதும், நீ சும்மா இருந்தால் உன் மனசுக்குள்ள ஒரு இளைப்பாறுதல், உன் ஆத்மாவில் ஒரு இளைப்பாறுதல், அந்த துதி, அந்த இருதயத்தில் என் புருஷன் இருக்கிற அந்த துதி எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்குது? உண்மையிலே புரிஞ்சுங்க, கைத்துங்க, உண்மையிலே புரிஞ்சவங்க. சும்மா இருப்பீங்களா? சரி, புரிஞ்சிருச்சு, சும்மா இருப்போமா? இன்னைக்கு இனிமேல் சும்மா இருக்கலாமா? அது எப்போ சும்மா இருக்க முடியும்னா, என் இருதயத்தில் என் கர்த்தரை நான் தரித்து கொள்ள வேண்டும், என் புருஷனை நான் தரித்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும். அம்மா, எச்சரிக்கையாக சொல்கிறேன், இன்னைக்கு தாங்கள் சுய நினைவுகளில் அப்பா என்னை குறித்து உங்கள் சித்தம் என்ன அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் வந்து நிற்கிற அவர்கள் அவருடைய மனவாட்டி, அவருக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் அந்தி கிறிஸ்து, ஆன்டி கிரைஸ்ட், எதிர் கிறிஸ்து, எதிர்த்து நிற்கிற கிறிஸ்து. ஆமேனா? இது எல்லா மனிதனுக்குள்ளேயுமே இந்த ஸ்பிரிட் இருக்கும். இவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, காலையில் எழுந்து தேவ சமூகத்தில் உட்காந்து
இந்த இந்த இப்போ வாசியம் இப்போ 14 வாசியம் போல, கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன், என்னை ரட்சியும், அப்போ ரட்சிக்கப்படுவேன், தேவரீரே என் துதி. என்னை குணமாக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த கொலுசு ஓசை, இந்த கொலுசுக்காரி, கொக்குக்காரி, கொலுசுக்காரி சல் சல் சல்லுன்னு அப்படியே நைட்டில் தூங்க விடாது உங்களை. நீங்கள் ஒரு நடைப்பண மாதிரி பாரு, ஏதோ ஒரு யோசனையில் அப்படியே இவங்க யாருன்னா புருஷனை பார்க்கல இன்னும். யோபு, நான் உண்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்போ என் கண் கண்டதுன்னு போது வாயை பொத்திட்டார். இவங்களை பார்த்தீங்கன்னா என்ன நடக்குமோ ஏது நடக்கும், இவங்களுடைய நினைவுகள். அவங்க இன்னும் புருஷனை அறியவில்லை, அந்த பலத்த நாமத்தை அறியவில்லை. கர்த்தர் எதற்காக நம்மை அழைத்தார் என்றால், ஒவ்வொரு புருஷனும் தன் மனைவியை போஷித்து காப்பாற்றுகிறது போல கிறிஸ்துவும் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். அப்போ மனைவி என்பவள் சும்மா இருப்பவள். எதுக்காக? என் புருஷன் எனக்காக யாவிசது இலைப்பாறுதல். அந்த இலைப்பாறுதல், தேவரீரே என் துதி என்பதுதான் இலைப்பாறுதல். அந்த ஆத்மாவில் இலைப்பாறுதல், சுகம். ஆத்மாவில் இலைப்பாறுதல், சுகம். ஆத்மாவில் நன்மை. இந்த மாம்சத்தோடு யுத்தம் இல்லை. அடுத்த வேலை சாப்பாட்டை பற்றிலாம் கவலையே கிடையாது, நோ கேர். எந்த ஒரு கவலையும் இல்லை. அடுத்த வினாடி எனக்கு என்ன நடக்கும், என் பிள்ளைங்களுக்கு என்ன நடக்கும், எதை பற்றியும் கவலை இல்லை. எனக்கு என் பிள்ளைங்களை கொடுத்தது என் கர்த்தர். ஆமேனா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அமைதியார். ஏற்ற காலத்தில் எல்லாம் கரெக்டாக நடக்க தடைப்படாது. ஆமேன்னு சொல்லாமா? எனக்கு வீடு கட்டுவோமா கட்ட மாட்டோமா, இந்த கட்ட ஆரம்பிச்சு என்ன நடக்குமா, ஏற்ற வேலையில் கர்த்தர் சரியாக நடத்துவார். அமைதியாக தேவனை மட்டும் துதிச்சுட்டு இருக்கோம். என் கர்த்தர் நல்லவர், அவரை துதிக்கிற துதி மட்டும் உண்டாயிருந்தால் போதும். கர்த்தர் நமக்கு போதுமானவர் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. வாக்குத்தத்தம் கொடுத்து, நல்ல ஆண்டவர், நீங்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தேன், உங்களை கொண்டு போய் அங்கே வர்றேன், அங்கே இருக்கிற எல்லா ஜாதியும் அடித்து நொறுக்கு. ஏன்னா அது சும்மா இருக்கிற ஜாதி. ஆமேனா? என் சமூகத்துக்கு வரல, என்னை சும்மா விட்டு விடு என்று எதிர்த்து நிற்கிற ஆவி. ஆமேன். இந்த சும்மா இரு என்பது மனவாட்டி தம்மை ஒப்பு கொடுத்தவள். அதுக்கு அப்படியே அகைன்ஸ்டா என்னை சும்மா விட்டு நான் இந்த உலகத்தில் ராஜாவாக இருப்பேன்னு சுத்துறது தான் இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். இன்னமும் இஸ்ரவேலில் அந்த கானானில் அந்த 7 ஜாதிகளும் இருக்கிறாங்க. யோசுவா அநேக ஜனங்களை நிர்மூலமாக்கி ஆண்டவர் அங்கே பெரிய வெற்றியை கொடுத்தார். ஆனாலும் இன்னும் அந்த 7 ஜாதிகளும் அங்கங்கே இருக்கிறாங்க. அப்போது இஸ்ரவேல் என்ன பண்ணாங்கன்னா, இஸ்ரவேல் என்ன பண்ணாங்க, எழுந்து போயிட்டு, ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்கு முன்னாடி இருக்கிற சத்துருக்களை எல்லாம் நிர்மூலமாக்கி, ஆமென், எங்களுக்கு முன்னாடி இருக்கிற சத்துருக்களை நிர்மூலமாக்கி யுத்தம் பண்ணி மேற்கொண்டு தேசத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். எங்களில் யார் எழுந்து முதல்ல யுத்தம் பண்ணுறதுக்கு போகட்டும் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க. ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாங்க. உண்மையாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இஸ்ரவேலர்கள் அவர்கள் சும்மா இருந்தார்கள். ஆமேனா? ஆண்டவரே, நாங்களாக போகாமல் இருந்தால் எங்கள் இஷ்டம், நாங்கள் உங்களை கேட்கவே தேவையில்லை. ஆமேனா? இப்போ நீங்கள் தான் எங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறீங்க, நாங்கள் சும்மா இருப்போம். இப்போ நாங்கள் போகிறோம், நீங்கள் கூட வாங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றோ, நீர் என்ன செய்ய நினைத்தீர், இந்த கானான் ஆபிரகாமின் சந்ததியாக எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். இப்போ நாங்கள் இப்போ இந்த கானானை சுதந்திரிக்க வேண்டும். இன்னமும் இந்த கானானில் எங்களுக்கு எதிரான எதிர் ஜாதிகள், இந்த ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட் இருக்கு. சும்மா அவங்க உம்முடைய கட்டுப்பாட்டில், உம்முடைய பலத்த நாமத்துக்குள்ள வராமல் அவர்கள் சும்மா இருக்கிறார்கள். உம்மை விட்டு விலகி போயிட்டு சும்மா. என்ன அர்த்தம்? எங்களை சும்மா விட்டுருங்க, புருஷனுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் எங்களை சும்மா விட்டுருங்க. அந்த கட்டுப்பாட்டில் இல்லாதிருக்கிற, எதிர்த்து நிற்கிற அந்த சும்மா. ஆமேனா? கிறிஸ்துவுக்கு எதிர்த்து நிற்கிற, கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்கு எதிர்த்து, கிறிஸ்துவினுடைய ஆளுகைக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் சும்மா இருக்கிறவர்கள். கிறிஸ்துவின் புருஷனாக இருக்கிறார், அவர் ராஜாதி ராஜா இருக்கிறார் என்று சொல்லுகிறார். மனவாட்டி சும்மா இருக்கிறவள். டிஃபரெண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆக தேவரீரே என் துதி என்று சொல்லக்கூடிய அந்த மகிமை. அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்னா, யூதா எழுந்து போக கடவன் அப்படின்னு சொன்னார். யூதா எழுந்து போகட்டும். யூதா ஏன் எழுந்து போகட்டும் ஆண்டவர் யூதாவை முன்னாடி போக சொல்றார் அப்படின்னா, யூதா என்றால் துதி. துதி என்றால் கர்த்தரின் புருஷன், அப்படியே ஒரு இலைப்பாறுதல். துதி என்றால் மனசுக்குள்ள சமாதானம். துதி என்றால் ஒரு சாந்தம். துதி என்றால் மனமகிழ்ச்சி. இயேசு கிறிஸ்து துதி அப்படின்னா ஏதோ பாட்டு பாடத்தல்ல. உங்க பாட்டு சத்தம் எனக்கு இறைச்சலாக போடான்ட்டாரு. தேவரீரே என் துதி, இயேசு கிறிஸ்து தான் என் துதி, அவருடைய நீதி தான் என் துதி. அந்த சங்கீதம் 7:17 மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 7:17 மறுபடியும் வாசி.
வேகம் டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் வேகம் கர்த்தரை நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதி. அவருடைய நீதி தெரியணும், கர்த்தருடைய நீதி தெரியணும், அதுதான் துதி. நான் கர்த்தருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். அப்ப இயேசு கிறிஸ்து என் புருஷன் என்பது அவருடைய நீதியை நம்முடைய இருதயம் அறிந்திருப்பது தான் துதி. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்படுவதாக, கர்த்தர் என்றென்றைக்கும் துதிக்கப்படுவாராக. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்னா, யூதாவை எழுந்து போக சொல்றார். யூதா, நீ எழுந்து போ, நீ போயிட்டு யுத்தம் பண்ணுன்னு சொல்லி அந்த வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 1வது அதிகாரம் 1 வாசிக்க பார்க்கலாம். நியாயாதிபதி யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இவர்கள் ஆபிரகாமின் சந்ததியார், தேவனுக்கு கீழ்ப்படுகிறார்கள், வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொண்டு, ஆண்டவரே தேசம் உம்முடையது, தேசத்துல இன்னைக்கும் கானானியர் இருக்கிறார்கள், யோசுவா மரித்து விட்டார், இப்பொழுது இன்னும் நாங்கள் சுதந்திரிக்க வேண்டிய பகுதி இன்னும் நிறைய இருக்கிறது, நாங்கள் போகிறோம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய போராட்டம், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி உங்களை சும்மா இருக்க செய்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை நடத்துவாராக. அப்போ அதுக்கு கர்த்தர் சொல்றாரு, அதுக்கு கர்த்தர் யூதா எழுந்து புறப்பட கடவன், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்றார். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யூதாவின் கையில அந்த தேசத்தை ஒப்பு கொடுத்து, கர்த்தர் ஏன் இங்க யூதாவை அவர் அழைக்கிறார் என்றால், யூதாவை ஏன் அவர் தெரிந்து கொண்டார் என்றால், இந்த யூதா துதி, யூதா என்ற யெகூதா, யாத், யோத் இருக்குல்லையா, யோத் 10வது லெட்டர் யோத், அந்த யோத் யாத் என்றால் கரம், 2 கையும் தூக்கிட்டவன் யூதா. நம்ம கர்த்தரை எப்படி ஆராதிக்கணும்? 2 கையை உயர்த்தி ஸ்பிரிச்சுவலி சும்மா இருக்கிறவங்க, எந்த வேலையும் செய்யாம, எந்த வேலை என்னது, இவங்க மாம்சீகத்தில் எதுவுமே நினைக்காம சும்மா இருக்கிறவங்க, இவங்க தான் வந்து யார் அப்படின்னா 2 கை யெகூதா. யெகூதா, இந்த யெகூதா என்று சொன்னால் 2 கரத்தையும் மேலே உயர்த்தி விட்டவன் என்று அர்த்தம். கர்த்தரையே தன்னுடைய வாழ்க்கையில அர்ப்பணித்து கொண்டவன், தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தரை செயல்பட விட்டவன், சும்மா இருந்தவன். இந்த யூதா எப்படிப்பட்டவர் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பிதாவாகிய தேவனை முகமுகமாய் தரிசிக்கிற அனுபவத்தில் வந்தவன், அன்பில் பூர்ணப்பட்டவன், கிறிஸ்துவின் அன்பில் பூர்ணப்பட்டவன். இந்த யூதா கிறிஸ்துவின் அன்பை அறிந்தவன். கர்த்தாவே என்னை குணமாக்கும், இப்பொழுது குணமாவேன், கர்த்தாவே என்னை ரட்சிக்கப்படுவேன் என்பது அன்பிலே பரிபூர்ணப்பட்ட அந்த குணமாக்கப்பட்ட அனுபவத்துக்குள் இருக்கிறது தான் இந்த யூதா. யூதா என்றால் சகோதர சிநேகம். இந்த யூதாவுக்குள்ள துதி இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்னா, பிதாவாகிய தேவனை தரிசிக்கிற அந்த முகமுகம் என்கின்ற அனுபவத்துக்குள்ள வருகிறது தான் இந்த யூதா. இப்போ யூதா எழுந்து நீ போ அப்படின்னு சொன்னதும் இந்த யூதா தன் சகோதரன் கை கோக்கறான் பாருங்க, அதான் யூதா. தேவன் துதியில வாசமா இருக்கிறார். எது துதி என்றால், எங்க தேவன் மகிமைப்படுறார் என்றால், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட தன் சகோதரனோடு தன் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறதுல அவர் மகிமைப்பட, அங்கே ஜீவனும் ஆசீர்வாதமும் இருக்கிறது. கர்த்தர் யூதா எழுந்து புறப்பட்டு சொல்லி, கர்த்தரனை தெரிந்து கொண்டார். இந்த ஆவிக்குரிய பெருமை இருக்கு பாருங்க, அந்த ஆவிக்குரிய வரங்கள், இந்த ஆவிக்குரிய பெருமெல்லாம் கொடூரமானது. கர்த்தரை பயங்கரமாக பயன்படுத்துறாரு. நல்லா அவனுக்கு கவனிச்சு, எப்போவுமே நான் வந்து இப்போ பசங்களுக்கெல்லாம் வாலிப பிள்ளைங்களை சொல்லிக் கொடுக்கும்போது 2 பேராக நின்று பாட்டு பாடு, 2 அந்த சகோதர ஸ்நேகத்தில் தேவன் இருக்கிறார். சிங்கிளாக மட்டும் நான் பண்ணேன், நான் இதை செஞ்சேன் அப்படி இல்லை, வாங்க நாம் செய்யலாம். இதுதான் சும்மா இருக்கிற அனுபவம், தேவனை துதிக்கிற அனுபவம், அந்த இலைப்பாறுதல் என்கின்ற அனுபவம். உடனே யூதா என்ன பண்றாருன்னா, சிமியோனை கூப்பிடுறார். பக்கத்துல இருக்கிற சிமியோனை வாசிங்க போலாம், 3வது வசனத்தை. அப்பொழுது யூதா தன் சகோதரனாகிய சிமியோனை நோக்கி, நாம் கானானியரோடு யுத்தம் பண்ண, நாம் அல்லேலூயா சொல்லுவோமா, நாம் அந்த தற்பெருமை, அந்த சும்மா விடு, அந்த எதிர்த்து நிற்கிற சும்மா எதிர்த்து நிற்கிற கர்த்தர் சொல்லிட்டாரு போயா, அப்படியே இல்லை. நல்லா கவனிக்கணும், டைரக்டாக ஆண்டவர் கிட்ட சொல்லிட்டார் அப்படியே இல்லை. அங்கே தேவ சித்தம் என்ன, அதுதான் தேவனுடைய பரிபூர்ண சித்தம். இப்போ ரோமர் நிருபத்தில் வாசிக்கும் போது, தேவனுடைய பரிபூர்ண சித்தமும் அவருடைய நன்மையும் அவருக்கு பிரியமும் என்னது என்று பகுத்தறியத்தக்கதினாலே உங்கள் மனம் புதிதாகிறதாலே மறுரூபமாகுங்கள். அந்த மனதினுடைய மறுரூபத்தில் தான் கிறிஸ்து இருக்கிறார். வாசி அந்த ரோமர் 12:1-2 வாசிக்க போகலாம். அந்த மறுரூபம் ரோமர் 12:1-2. அப்படி இருக்க
இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள இதுதான் ஆராதனை, தான் துதி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுத்துட்டு நீங்க சும்மா இருக்கிறீங்க பாருங்க. எனக்காக என் தேவன் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த சும்மா உன் புலம்பலை விட்டுருங்க. சும்மா இருக்கிறது தான் இன்னைக்கு பயங்கர கஷ்டம். அந்த ஸ்பிரிட்டை சாகடிக்கணும். சும்மா இருக்க விடாது. ஒன்று உங்களோட பேசிக்கினே இருக்கும், எதனாவது பேசிக்கினே இருக்கும். ஏதோ ஒன்று உன் இதயத்தில் கர்த்தரை துதிக்கிறது, துதி சந்தோஷம் இருக்கணும். அடுத்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்கதினாலே உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே இந்த மறுரூபம் தான் யூதா, இதுதான் யெகூதா, என் சகோதரன், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் புருஷன், அவர் என் சகோதரன், என் சகோதரியே, என் மணவாளியே, என் புறாவே, என் உத்தமியே என்கின்ற அனுபவத்துக்குள்ள இந்த யூதா வருகிறார். இந்த யூதா சகோதரரால் புகழப்படுபவன். தேவரீரே என் துதி என்பது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீரே என் சந்தோஷம், நீரே என் பலன், நீரே என் வல்லமை, நீரே எனக்கு எல்லாம். இதுதான் மணவாட்டி சபை. இந்த யூதா சகோதர சிநேகம், கிறிஸ்து இயேசுவோடு கூட மரித்து பிதாவாகிய தேவனை என்றென்றைக்கு மகிமைப்படுத்துகிற அனுபவம் தான் இந்த யூதா. இந்த யூதாவை அதான் ஆண்டவர் சொல்லும்போது போய் பக்கத்தில் சிமியோனை போய் அணைக்கிறாரு. சிமியோன் வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் நம்முடைய அப்பாவுடைய ராஜ்யத்தை கட்டலாம் என்று சொல்லி இந்த யூதா தேவனை துதிக்கிற இந்த அனுபவம் வருகிறது. அன்பானவர்களே, இந்த சும்மா இருக்கிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காலையில் 5 மணி மினிமம் 5 மணி அவங்க எழுந்து போய் தேவ சமூகத்தில் அவங்க மனசு அப்படி இருக்கும். அவங்களுக்கு தூக்கம் வராது. இப்போ ஊழியம் செய்கிறவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்சுவலாக 4 மணிக்காவது எழுந்துக்குவாங்க. 4 மணிக்காவது எழுந்துக்குன்னு அந்த ரெஃப்ரெஷ்னஸ். ஏதோ 4 மணிக்கு நானும் எழுந்தேன், சும்மா ஏதோ எனக்கு வந்த வரைக்கும் ஜெபம் பண்ணேன், அது இல்லை. அவருடைய பரிபூர்ணமான சித்தம் 4 மணிக்கு ஊழியம் செய்கிறவங்க கண்டிப்பாக 4 மணிக்காவது நீங்கள் தேவ சமூகத்தில் நிற்கலைன்னா உங்ககிட்ட இருந்து அது எதிர்த்து நிற்கிற ஆவி. அது ஒரு விசுவாசியாக இருக்கிறவங்க அல்லது வேலைக்கு போகிறீங்க, ஆனால் நீங்கள் தேவனுடைய சபை மேலே உங்கள் மைண்ட் இருக்கும், நீங்கள் பலியாக இருப்பீங்க. நீங்களும் ஆட்டோமேட்டிக்காக 4 மணிக்கு வந்து நீங்கள் 3 மணிக்கு நைட்டில் பார்த்தீங்கன்னா கூட அந்த 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்து 4 மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களை எழுப்பிடும். இது சாதாரண இது சும்மா இருக்கிறவங்க. என் புருஷன் எனக்காக இருக்கிறார். ஆனால் அவரை எதிர்த்து நிற்கிற சும்மா, அந்த எதிர்த்து நிற்கிற சும்மா என்பது நல்லா கொரட்டை விட்டு தூங்கும். நல்லா தூங்கி விட்டு புலம்பிக்கினே இருக்கும். எங்கே வாய் அப்படின்ற மாதிரி புலம்பிக்கினே இருக்கு. சபைக்கும் இதுக்கு சம்மந்தமே இருக்காது. எல்லா ஆத்துமாக்களையும் தாறுமாறு ஆக்கி ஏதாவது ஒன்று பேசுறது. இவங்க ஆலோசனை எதுவுமே கொடுப்பாங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னா சபையில் போயிட்டு உள்ளே பூந்து மற்றவங்க ஏதோ பிரச்சனை இருப்பாங்க சபையிலேயே, அவங்களுக்கு போய் இதனுடைய ஆலோசனை கொடுக்கும். இந்த மாதிரி பண்ணு, அந்த மாதிரி பண்ணு, இது ஊழியக்காரங்கிட்ட கிட்டே விடாது. நல்லா கவனிங்க, இது பயங்கரமான ஸ்பிரிட் இது. ஆனால் யூதா அப்படி அல்ல. யூதா எப்படிப்பட்டவர் என்றால் அவர் சுகமாக இருக்கிறவர். அவருக்கு தேவையே என்னன்னா துதி. தேவரீரே என் துதி. காலையில் எழுந்து நீ 4 மணிக்கு அந்த ரெஃப்ரெஷ்னஸ் வருதா பாருங்க. ஊழியம் செய்கிறவங்கள்லாம் நீ 4 மணிக்கு எழுந்துக்கலன்னா அது உன்னால் அந்த அந்த பாதையில் போக முடியாது. ஊழியம் செய்கிறவங்க சபையில் பெருக்கிறவங்க, இப்போ பேண்ட் அடிக்கிறான், இப்போ ஸ்டீவன், இப்போ அது ஊழியம், இதெல்லாம் நல்லா பயிற்சி கொடுக்கணும். அப்புறம் பாய் போடுறீங்க, பிள்ளைங்கள்லாம் எழுந்து ஒருத்தர் பெருக்கிறாங்க, ஒருத்தர் பாய் போடுறாங்க. அப்புறமா இன்னும் என்ன பண்ணுறீங்க, சமையல் செய்கிறீங்க. நீங்கள் சமையல் செய்யலாம், அன்றைக்கி ரன் ஆகுமா? நீங்கள் நினைக்கலாம் ஏதோ பிரசங்கம் மட்டும் இல்லை, வார்த்தைக்காகத்தான் எல்லாத்தையும் பண்ணுறோம். நீங்கள் ஃபேன் சுவிட்சு போட்டு இன்றைக்கி ஒரு லைன் பண்ணுறது பரலோகம் கவனிக்கிறது. ஏன்னா இன்னொருத்தருக்கு பேருக்கு அந்த காற்று போகுது. என்றைக்கு அந்த இன்னொருத்தருக்கு நன்மை போகிறதோ அது மகிமையான ஊழியம். நீ நினைக்கலாம் சும்மா ஏதோ அதை இப்போ அந்த செருப்பெல்லாம் ஓரங்கட்டி அடுக்கிறது, அந்த சேர் போடுறது, இவங்கெல்லாம் 4 மணிக்காவது அப்படியே தாழ்த்திக்குவாங்க. இந்த யூதா எப்படிப்பட்டவர்னா அவருக்குள்ள அந்த சுகம் இருந்துச்சு. அந்த சும்மா என் புருஷன் இருக்கிறார், என் கர்த்தர், என் பிதாவாகிய தேவன் என்னை மீட்கும்படிக்கு என் கர்த்தரை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்கின்ற மகிமைக்குள்ள வந்தவர் தான் இந்த யூதா, இந்த யெகூதா. இந்த யெகூதா யார் என்றால் சுகமாக இருக்கிறவர். சுகமாக இருக்கிறவங்களால மட்டும்தான் சமாதானமாக இருக்க முடியும் சகோதரர்களோட.
சகோதரர்களோட சமாதானமாக இருக்க முடியும். யோபுவை பொறுத்து ஆண்டு சொன்னார், உன் சிநேகிதர்கள் என்னை குறித்து சரியாக பேசலை, நீ உன் சிநேகிதனுக்காக ஜெபம் பண்ணு, நான் அவளுடைய பாவத்தை மன்னிப்பேன் என்று சொன்னார். அதுதான் அந்த தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பது. ஆக இந்த சுகமாக இருக்கிறவங்க, சும்மா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சகோதர ஸ்நேகத்தில் தான், அந்த யூதாவில் தான் அந்த அன்பு இருக்கிறது. நீங்கள் நினச்சி பாருங்களேன். நீங்கள் நல்லா காலையில் அந்த ஃப்ரெஷ்னஸ், அந்த ரெஃப்ரெஷ்னஸ், அந்த சோர்வில் இருக்காது. என் மணவாளன், என் புருஷன், என் ஆண்டவராக இயேசுராஜ சமூகத்தில் வந்திருக்கிறேன், என் பிதாவை நான் ஸ்தோத்திரித்தவரை துதிக்கிறேன் என்ற அனுபவத்துக்குள்ள இருக்கிறோம் பாருங்க போல் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. எதை குறித்த டோன்ட் வரி, என்ன வேணாலும் வரட்டும். ஆனால் சில பேர் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, வாயை மட்டும் அப்படியே இங்கே கிழக்குலேருந்து மேற்கு வரைக்கும் அப்படி கிழியும் வாய். அவங்களுடைய ஜப வாழ்க்கைக்கும் அவங்களுடைய ஆராதனைக்கும் சம்பந்தமே இருக்காது. சபையில் நாசம் பண்ணிக்கின்னு ஏதாவது ஆலோசனை கொடுத்துக்கின்னு. இன்னொரு விஷயத்த சொல்கிறேன், கவனிங்க. இந்த வாலிப பிள்ளைங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னொருத்தர் வீட்டுங்களில் போயிட்டு உட்காந்துங்கன்னா அங்கே தேவையில்லாத காரியெல்லாம் பண்ணுறாங்க. அது மாதிரிலாம் போகக்கூடாது. பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. யாராச்சும் இருந்தாங்கன்னா, அந்த வீட்டில் இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா அது மாதிரிலாம் போகலாம். அதெல்லாம் ரொம்ப தேவையில்லாத வார்த்தைகள் வீண் வார்த்தைகள் வெளிப்படும். அதுதான் இந்த பாம்பினுடைய விஷம் அங்கே இருக்குதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் யூதா அப்படி அல்ல. யூதா என் தேவனை துதிக்கிறவர், என் கர்த்தர் என்னை மீட்கும்படியே, என் பிதாவாகிய தேவன் அண்டையில் என்னை கொண்டு போய் சேர்க்கும்படியே வந்த என் ஜீவன், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதுதான் யூதா. இந்த யூதா சும்மா இருக்கிறவர், அவர் இளைப்பாறுதலுக்குள்ளே போனவர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னத்துக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் அடைந்தவன் சும்மா இருப்பான். அந்த சும்மா இருத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சகோதரர்களோடு சேர்ந்திருத்தல். அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, மாமா, மச்சான், மாமனார், மாமியார், மருமகள் என்கின்ற அந்த சமாதான உறவில் இருக்கிறவங்க தான் அந்த ரெஸ்ட் தான், அந்த இளைப்பாறுதல் தான், அந்த சுகம்தான் மனவாட்டி. கர்த்தர் நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார்? சும்மா இருப்பதற்காக. அல்லேலூயா. என் வாழ்க்கையில் எல்லாம் செய்ய வல்லமை உடையவர். துதிக்கிறவங்க சும்மா இருப்பாங்க. என் புருஷன் இருக்கிறார், ஏற்ற வேலையில் கரெக்டாக செய்வார், நான் அவசரப்படவே தேவையில்லை. என்னை விட என் மேலே அவர் அக்கறை அதிகம். ஆமெனா? என்னை விட என் மேலே அவர் அக்கறை அதிகம். என்னை விட என் மேலே அவர் உயிரை வச்சிரு, என் உயிரையே கொடுத்திருக்கிறார். அவர் எனக்காக என் உயிரையே கொடுத்திருக்கிறார். இந்த யூதா சுகத்தை பெற்றவர், சமாதானத்தை பெற்றவர், இளைப்பாறுதலை பெற்றவர், சுகத்தை பெற்றவர், நன்மையை பெற்றவர். யூதா, நீ எழுந்து போ, நான் சகலத்தையும் செய்ய வல்லமை உடையவர். ஏன்னா உனக்கு முன்னாடி நான் போறேன், இந்த கானானியனை, இந்த பெரிசியனை நான் யுத்தம் பண்ணி முறியடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுவார். வாசிங்க போலாம், அந்த நியாயாதிபதிகள் 3ஆம் வசனத்தை வாசிங்க போலாம், மகிமையான வசனம். அப்பொழுது யூதா தன் சகோதரராகிய சிமியோனை நோக்கி, நான் கானானியரோடு யுத்தம் பண்ண, நீ என் சுதந்திர பங்கு விதத்தில் என்னோட கூட எழுந்து வா, உன் சுதந்திர பங்கு விதத்தில் நானும் உன்னோட கூட வருவேன். இதுதான் சகோதர கரங்களை தட்டி எல்லாருமா, இந்த சகோதர சிநேகம் என்பதுதான் இளைப்பாறுதல், சுகம், சமாதானம். இந்த சமாதானம், அல்லேலூயா. வா நான் கவனி, நான் அல்ல, இந்த நான் அதுதான் சர்வ வல்லவருக்கு தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவருக்கு எதிர்த்து நிற்கிற என்னை சும்மா விட்டுவிடும், நான் என் மன விருப்பத்தின்படி என் வாழ்க்கையை செட் பண்ணிக்குவேன். அதுதான் எதிர்த்து நிற்கிற ஆவி. என்னை சும்மா விட்டுவிடும் என்பது என்னது? என்னை சும்மா விட்டுவிடும் என்பது விட்டு விலகி போனவர்கள் பார்த்தோமா இல்லையா? என்னை சும்மா விட்டுவிடும் என்பது எதிர்த்து நிற்கிற அந்தி கிறிஸ்துவின் ஆவி. சும்மா இருப்பது, அவர் சமூகத்தில் சும்மா இருப்பது மனவாட்டி, அவருடைய மனைவி. என்னை சும்மா விட்டுவிடும் என்பது என்னது? எதிர்த்து நிற்கிற ஆவி. ஆனால் இந்த யூதா, தவர், என் கூட நீ வா, உன் கூட நான் வரேன். இந்த அன்பு இருக்கே, இந்த சிநேகிதம் இருக்கே, இந்த சகோதர சிநேகம் இருக்கே, அதுவே துதி. ஏன் தெரியுமா? என் பிதா, என் சர்வ வல்லமையுள்ள தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவர் அன்பு மகிமையானது. என்னை மீட்கும்படியாய் தம்முடைய குமாரனையே அனுப்பினார். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனக்காக ஜீவனையே கொடுத்தார். போஜனமே ஜீவன். அந்த ஜீவனே நமக்கு ராஜ்யம்.
நித்திய ராஜ்யம். ஆமெனா. இந்த யூதா எப்படிப்பட்டவர் என்றால் அவர் பாலசிங்கம், அவர் கிழசிங்கம். எப்படி? சகோதரரால் புகழப்படுபவன் இந்த யூதா. யாக்கோபு இந்த கடைசி நாட்களில் நடக்க போகிற சம்பவத்தை குறித்து தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது இந்த யூதா 49ஆம் அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க, 8 வாசிங்க பார்க்கலாம், வேகமாக வாசிங்க பார்க்கலாம். யூதாவே, சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. கரங்களை தட்டி நல்ல உற்சாக பலத்தோடு அல்லேலூயா. சகோதர சிநேகம். சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவன் என் தேவன் என்று விசுவாசிக்கிறீங்க எல்லாருமே அன்பாய் சுகமாய், யாரெல்லாம் சுகமா இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் அவருடைய பலத்த நாமத்துக்குள்ள அடங்கி இருக்கிறார்களோ, என் கர்த்தர் அவருடைய சமூகத்தை தரிசிக்கிறார்களோ, அவர்கள் சும்மா இருப்பார்கள், சுகமா இருப்பார்கள். இந்த சுகமா இருக்கிறவர்களால மட்டும்தான் சகோதர சிநேகம் என்கின்ற அந்த சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. உலகத்தில் இருக்கிற தேவர்களால் புகழப்படுபவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட தேவர்களால் புகழப்படுபவர் என் கர்த்தராகிய யூதா. என் கர்த்தராகிய யூதா தான் சகோதரரால் புகழப்படுபவர். உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரின் மேல் இருக்கும், உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். இயேசு ராஜாவுக்கு முன்னாடி எல்லாரும் பணிவார்கள் என்றால் அவரே என் ஜீவனா இருக்கிறார். ஏன் இந்த யூதா? வாசிங்க. யூதா பாலசிங்கம், இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய் என் மகனே, சிங்கம் போலும் கிழச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அல்லேலூயா. படுத்தான். அல்லேலூயா. படுத்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த யூதா படுத்தான், சுகமாய் படுத்தான், சுகமாய் தங்கிவிட்டான். சுகம். அல்லேலூயா. ஏன் யூதா எழுந்து போனோம்? யூதா சும்மா இருக்கிறவன். அல்லேலூயா. யூதா சும்மா இருக்கிறவன். யூதா பாலசிங்கம் கர்த்தருக்காக யுத்தம் பண்ணி, என்ன யுத்தம் பண்ணி? இறைக்காக யுத்தம் பண்ணி. ஆமென். எதுக்காக யுத்தம் பண்ணி? பாலசிங்கம் இறைக்காக யுத்தம் பண்ணி. இந்த பாலசிங்கம் என்ன செய்து அப்படின்னா, இறைக்காக, போஜனத்துக்காக யுத்தம் பண்ணி. போஜனமே ஜீவன். போஜனம் வேண்டாம் அல்ல, போஜனமே ஜீவன். உங்கள் பிதா வானத்திலிருந்து மெய்யான போஜனத்தை அவர் உங்களுக்கு கொடுத்தார். ஜீவ அப்பம் நானே. ஆக யூதா போஜனத்தை கண்டுபிடித்து விட்டவர், புருஷனை கண்டுபிடித்து விட்டவர். எனக்கு ஒரு இளைப்பாறுதல் வேண்டும். என் ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள என்னால் முடியாது. எனக்காக யுத்தம் பண்ண என்னால் முடியாது. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒருவர் வேண்டும். என் வாழ்க்கையில சகலத்தையும் செய்ய வல்லவர் ஒருவர் வேண்டும். யார் அவர்? எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், அதரிசனமானவர், அவர் அன்புள்ள தேவன், அவர் அனுப்பின குமாரன். அந்த போஜனம் எனக்காக அவர் சாகணும். அல்லேலூயா. எனக்காக ஒரு உயிரை கொடுக்க வேண்டும். அவர் மாம்சத்தை நான் பிச்சி புசிக்க வேண்டும், அவர் ரத்தத்தை நான் பானம் பண்ண வேண்டும் என்று இந்த யூதா யுத்தம் பண்ணி இறையை கவ்வி மலை மேல் ஏறினார். மலை மேல் ஏறி நல்லா சாப்பிட்டுட்டு கிழச்சிங்கம் என்றால் மகிமையடைந்த, பூர்ணமாக்கப்பட்ட, சமாதானமான, தேவ சித்தம் செய்த பாலசிங்கம் யுத்தம் பண்ணுகிறது இறைக்காக. கிழச்சிங்கம் தேவ சித்தம் செய்து. இந்த தேவ சித்தம் என்பது சகோதர சிநேகம், சுகம். இது கிழச்சிங்கம். அல்லேலூயா. இது மடங்கி படுத்திருக்கிறது. ஆமென். சுனேமியால் எலிசாவுக்கு அவள் கட்டிலை தயார் செய்தால், ஏன்? நீர் படுத்துக்கொள்ளும், நீர் யூத ராஜ சிங்கம் உமக்குள்ளே இருக்கிறார். உமக்கு ஒரு கட்டிலை நான் ஆயத்தம் பண்ணுவேன். உம்மை நான் பார்க்கிறேன். உனக்குள்ள பதற்றமே இல்லை. நீ சும்மா இருக்கிறீர். நீர் பரிசுத்தவன் என்று பார்க்கிறேன். உன் மாம்சம் உமக்காக வேலை செய்யல. உன் மாம்சத்தை ஜெயங்கொண்டிருக்கிறீர். யுத்தத்திலே மாம்சத்தை சிலுவையில் ஆணி எடுத்து கொண்டிருக்கிறீர். ஆக இந்த யூதா கிழசிங்கம், மடங்கி படுத்த கிழசிங்கம். ஆமெனா. பாலசிங்கம் என்றால் யுத்தம் கர்த்தருடையது. யுத்தம் பண்ண வேண்டும். நாமெல்லாம் இறைக்காக யுத்தம் பண்ண வேண்டும். அன்பானவர்களே, நீங்கள் சிங்கத்தை நீங்கள் மறிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது மரண பயமே இல்லாமல் சாகும். தெரியுமா? நீங்கள் ஆராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா அது பசிக்காக பாலசிங்கம் அடித்து எல்லாத்தையும் இறையை எடுத்து கவ்வி கொண்டு போகும். அது வாயிலிருந்து பறிக்கிறதுக்கு ஒருத்தனால முடியாது. அந்த மாதிரி போய் வேட்டையாடும்.
ஆனால் கிழசிங்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா மரண திகிலே இல்லாமல் நின்று சாகுமா அதுங்க. ஆச்சரியமாக இருக்கிறது. சிங்கத்தினுடைய வாழ்நாளை நீங்கள் எடுத்து வாசிக்கும் போது, நீங்கள் அதனுடைய சைக்காலஜியில் நீங்கள் பார்க்கும்போது, இந்த கிழசிங்கம் பீஸ், ரெஸ்ட், அவன் மனசுக்குள்ளே சும்மா. இந்த யூதா சும்மா இருப்பான், வேற ஒன்றுமே பண்ண மாட்டான். ஏன்? என் பிரதர், என் ஆண்டவர், என் இயேசு, என் சகோதரன், என் மணவாளன், என் புருஷன் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். என்ன வேணா நடக்கட்டும், அது என் தேவ சித்தம். அதுதான் இந்த யூதா. இந்த யூதா கிழசிங்கம், மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? இதுதான் இஸ்ரவேலுக்குள்ளே இருந்துச்சு. என்னாகமம் 25 வாசிக்கும் போது அங்கே பிலேயாம் சொல்லுவான், இந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கிறார்கள், இவன் மடங்கி படுத்திருக்கிறான், அவனை எழுப்பத்தக்கவன் யார்? அவனை எழுப்ப முடியாது, அவன் இளைப்பாறல். 24:9 வாசிங்க, நேரம் இல்லை, வேகமாக வாசிங்க போலாம். சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்துக் கொண்டிருக்கிறார்கள், அவளை எழுப்புகிறவன் யார்? இந்த ரெஸ்ட், என் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற பரிபூர்ண நம்பிக்கை. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லமை உடையவர். அல்லேலூயா. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லமை உடையவர். நீர் என் வாழ்க்கையை செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? ரெஸ்ட், என் கர்த்தர் செய்ய நினைத்தது, என் வாழ்க்கையை செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். என்னை எழுப்புகிறவன் யார்? எந்த பிரச்சனை வந்து என்னை எழுப்போம்? இப்போ நான் வீடு கட்டுறது, அப்புறம் நான் வந்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, பிள்ளைகளுக்காக செயல்படுறது எல்லாம் என் கர்த்தருடைய சித்தம். அந்த 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 எண்ணங்களையும் செய்கையும் என் கர்த்தர் எனக்கு வாய்க்க பண்ணுகிறார். நான் அமைதியாக தான் இருப்பேன். ஆமென். நான் வீடு கட்டு முடிப்பேன். ஆமெனா, வீடு கட்டுவேன். அல்லேலூயா. ஆமென். யாக்கோபின் தேவன் வீட்டை கட்டுகிறவர். ஆமெனா. கண்டிப்பாக நாம் குடும்பத்தோடு, நம்முடைய பிள்ளைகளோடு நமக்கு ஒரு வீட்டை, ஒரு கூடாரத்தை, தேவையை அவர் சந்தித்து நம்மை வாழ வைக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அவனை எழுப்புறவன் யாரு? அவன் சும்மா இருக்கிறவன். அல்லேலூயா. அவன் படுத்து கொண்டிருக்கிறான். இந்த யூதா சும்மா இருக்கிறான். அவனை எழுப்புறவன் யாரு? ஆக இவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, புலம்ப மாட்டாங்க, பேச மாட்டாங்க, வாயை திறக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இந்த என்னை விட்டுவிடு, என்னை விட்டுவிடு, நான் சும்மா இருக்க போகிறேன், நான் சும்மா இருக்க, என்னை விட்டுவிடு என்பவர்கள் என்ன செய்வார்னா, தேவ சித்தம் செய்யாமல் இந்த மடங்கி படுத்திருக்கிறான் என்பது தேவ சித்தம். ஆமேனா. பாலசிங்கம் இறைய கவ்வுது. ஆமேன். யூதா யாருங்க? பாலசிங்கம். மெய்யான போஜனம், இறையை கவி கொண்டார். அந்த மெய்யான போஜனம் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் யுத்தம் பண்ணி இறையை கவி கொண்டார். அந்த இறையை புசித்து என் கர்த்தரை ஆராய்ந்து 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 என் கர்த்தரை அறிந்து 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 அறிந்து. ஒன்று தெரியுமா? ஏன் இன்னைக்கு எல்லாம் பாவம் செய்கிறாங்க தெரியுமா? சபைகள் இருக்கிறவங்களாம் கர்த்தரை அறிகிற அறிவுக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க. பலியை அல்ல, இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும். பலினா எது? இப்போ டிவி பார்க்கலாம், இல்லை யாருக்குன்னா கொஞ்சம் பேசியிருக்கலாம், இல்லை ஏதோ வேலைகள் நிறைய இருக்குது. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதெல்லாம் விட்டுட்டு பலியாகி வந்து உக்காந்துருப்பாங்க. ஆனால் உன் சிந்தையை செலுத்தி என் கர்த்தர் அந்த இறையை புசிக்க மாட்டாங்க. இந்த பாலசிங்கம் என்ன செய்யுதுன்னா, இறையை கவ்விக்கொண்டு மலை மேலே ஏறுது. இந்த மலை மேலே ஏறுகிற அனுபவம் பிதாவாகிய தேவனை நோக்கி பார்த்த அனுபவம். நல்லா சாப்பிட்டுட்டு இயேசு கிறிஸ்துவை தங்கள் இருதில் தரித்து கொண்டு தேவரீரே என் துதி அப்படின்னு சும்மா மடங்கிப்பட்டுரும். இந்த கிழச்சிங்கம், இந்த சிங்கமாகி கிழச்சிங்கம் நாகும்ல பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். டைம் ஆயிடுச்சு, வேகமாக போகிறேன், கவனிங்க. இது என்ன பண்ணனாக்கா, நாலு காலையில் எழுந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக புத்துணர்ச்சியோட கர்த்தரை பாடி துதிக்கிற அந்த துதி. ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் உங்கள் துதியெல்லாம் மறந்துருக்கலாம். அன்பானவர்களே, உங்கள் ஜப வாழ்க்கையில் கொஞ்சம் ஸ்லைடு வாங்கியிருக்கலாம். நீங்கள் என்னை விட்டுவிடு நான் சும்மா இருப்பேன் என்று எதிர்த்து நிற்கிற ஆவி அது. என்னை விட்டுவிடு நான் சும்மா இருக்க போறேன் என்பது அந்தி கிறிஸ்துவின் ஆவி, எதிர்த்து நிற்கிற ஆவி. அது என்ன செய்யும்னா, ஏன் வாய் எங்கள் இஷ்டம் நாங்கள் பேசுறதுன்னு சொல்லும். ஆனால் மடங்கி படுத்திருக்கிற இந்த கிழசிங்கத்தை ஒருத்தனை எழுப்பவே முடியாது. என் கர்த்தரோடு கூட பேசி கொண்டிருக்கிற, கர்த்தரோடு பேசி அமர்ந்து கொண்டிருக்கிற தேவனை துதிக்கிற அந்த துதியின் இருதயம், அந்த இளைப்பாறுதல், அதுதான் சமாதானம், அதுதான் சகோதர ஸ்நேகம், அதுதான் யூதா. இப்போ நல்லா கவனிக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னாக்கா, நமது ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறார், ஒருத்தனை தடை செய்ய முடியாது. ஆக என் கர்த்தர் என் துதி என்கின்ற இருதயம் நமக்குள்ளே இருக்குமே. ஆனால் இந்த அந்தி கிறிஸ்து இந்த பூமியில் வந்து ஆட்சி பண்ண போகிறான், அவனை நாம் தான் தடை செய்கிறோம். அல்லேலூயா.
இப்போ அந்தி கிறிஸ்து வரப்போகிறான். யாரு? என்னை விட்டுவிடும், நான் சும்மா இருக்க போகிறேன். உங்கள் சித்தத்தின்படி செய்ய போகிறதில்ல, என்னை விட்டுவிடும், நான் சும்மா இருக்க போகிறேன். தேவரீர் உங்கள் சமூகத்தில் நான் சும்மா இருக்கிறேன். டிஃபரெண்ட் புரிஞ்சுக்கணும். மணவாட்டி என்பது உங்கள் சமூகத்தில் நான் சும்மா இருக்கிறேன், அது மணவாட்டி. என்னை விட்டுவிடும், நான் சும்மா இருக்க போகிறேன், அந்தி கிறிஸ்து. ஆக வரப்போகிற இந்த அந்தி கிறிஸ்துவ தடை செய்கிறது எதுனா சும்மா இருக்கிற மணவாட்டி. அதுதான் பவுல் தம்முடைய தெசலோனிக்க சபைக்கு எழுதும்போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்பட போகிறான். அந்த அக்கிரமக்காரன் யாருன்னா, என்னை சும்மா விட்டுரும், என்னை விட்டுவிடும், நான் சும்மா இருக்க போகிறேன்னு தான் சுயசித்தத்தை தான் மூளை அறிவை செய்கிறவன், தன்னுடைய விருப்பத்தின்படி செய்கிறவன், நான் என்கின்ற அகம்பாவம் உடையவன். அவனை தடை செய்கிறது எதுன்னா சும்மா இருக்கிற மணவாட்டி. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குதுயா? கையெல்லாம் தட்ட மாட்டீங்களா? ஆண்டவரே, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு துதிக்கப்படுவதாக. இவ்வளவுதானா? ஏன்னா ரகசியம் தெரியல உங்களுக்கு. இதை மட்டும் நீங்க தெரிஞ்சிருந்துனாக்கா துள்ளி துள்ளி குதிச்சிருப்பீங்க. இப்போ இவருங்க இதெல்லாம் போட்டு மண்டியை போட்டு பிச்சுன்னு உட்காந்துக்கிற நிறைய பேர், என் கர்த்தர் ஸ்தோத்திரம், இதெல்லாம் நிறைய பேர் பார்த்தாங்கன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? தடை செய்கிறது யார் தெரியுமா? இப்போ வரப்போகிறான். இப்போ யூரோப் யூனியன் இப்போ புதிய நாளைக்கு வரப்போறாரா? நியூஸ் என்ன பார்த்தீங்களா? இந்தியாவுக்கு வரப்போறாரு இல்லையா? நாளைக்கா நாளைக்கு வரப்போறாரா? தெரில. நாளைக்கு தெரில, வரப்போறாரு. எதுக்கு வரப்போறாருன்னா, அவர் புதிய நீங்கள் வரதை பார்த்துட்டு அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா 50% டேக்ஸ் போட்டாங்க இந்தியா மேலே. இப்போ நாங்கள் பிரிக்ஸை நாங்கள் டாலரைசேஷன் பண்ணிவிட்டு நாங்கள் பிரிக்ஸை யூஸ் பண்ண போகிறோம். பிரிக்ஸ் எல்லாம் வராது. நெக்ஸ்ட்டு யூரோ தான் வரப்போகுது. உலகத்தை ஆளுகை செய்ய போகிறது யூரோ தான். இப்போ காலம் சமீபமாக இருக்குது. வரப்போகிறான் இந்த அக்கிரமக்காரன். அவனை தடை செய்கிறது யாருன்னா, என்னை விட்டு விடு, நான் சும்மா இருக்கிறேன்னு சொல்கிறானே, அவனை தடை செய்கிறது யாருன்னா, கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் நான் சும்மா இருக்கிறேன், சுகமாக இருக்கின்ற மணவாட்டி தான். இவ சும்மா இருக்கிறதுனால தான் அவனால் உள்ள என்ட்ராக முடியல. காரணம், இவள் அந்தி கிறிஸ்துவை ஜெயித்தவள். அந்தி கிறிஸ்துவை ஜெயித்து, கிறிஸ்துவுக்கு எதிர்வல்லமையை ஜெயித்து, என்னை விட்டுவிடும், சும்மா நான் சும்மா இருக்கிறேன் அல்ல, உமது சமூகத்தில் நான் சும்மா இருக்கிறேன், சுகமா இருக்கிறேன், எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர் நீரே. இப்போ எடுத்து வாசிக்க அந்த வசந்த தெசலோனிக்கர் புத்தகம் 2 தெசலோனிக்கர் புத்தகம் 2வது அதிகாரம், 2 தெசலோனிக்கர் புத்தகம் 2வது அதிகாரம், அதில் 6வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அவன் தன் காலத்தில் வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே. அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லமை உடையவர் என்பதை அறிந்து அவரை தன்னுடைய இருதயத்திலே துதிக்கிற அந்த வல்லமையோடு இருக்கிறவ நாம் அந்தி கிறிஸ்துவை தடை செய்கிறோம். வரப்போறது கேட்டின் மகனை தடை செய்வது எது என்றால், என்னை விட்டுவிடும், நான் சும்மா இருப்பேன் என்று சொல்லி தேவனை விட்டு பிரிந்து தேவனுக்கு எதிராக செயல்படுகிற அந்த அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி, அந்த சத்துருடைய வல்லமையை எதிர்கொள்வது எது என்றால், கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் நான் சும்மா இருக்கிறேன், சுகமாயிருக்கிறேன், மடங்கி படுத்திருக்கிறேன், நான் சும்மா இருக்கிறேன், என் வாழ்க்கையில் சகலத்தை செய்ய இந்த அந்த தேவரீர் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி தம்முடைய சுயாதீன சித்தத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, தெரிந்து கொள்ளும் உரிமையை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து சும்மா இருந்த கிறிஸ்து இயேசு அவரை போலவே தடை செய்கிற வல்லமை நமக்கு உண்டு. வரப்போற இந்த அந்தி கிறிஸ்துவ தடை செய்கிறது யாரா? மணவாட்டி சபையாம். அல்லேலூயா. புரிஞ்சு போச்சா? யாரு தடை செய்கிறவன் அப்படின்னா, தடை செய்கிறவன். நல்லா கவனிக்கணும். தடை செய்கிறவன் வாசிப்பாங்களா? தடை செய்கிறது இன்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்தின் ரகசியம் இப்போதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. இந்த தடை செய்கிறவன் என்பது சிங்கம். ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையாய், ஜெயங்கொண்டவர்களாய் நாம் இந்த பூமியில் இருக்கிறோம். நாம் சும்மா இருக்கிறோம். ஆமெனா? என்ன நடந்தாலும் என் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை அறியாத காலத்தில் நான் தாறுமாறா பேசினேன். என் வாயிலிருந்து புலம்பல் வந்துச்சு, முறுமுறுப்பு வந்துச்சு. இன்னமும் சபைக்குள்ள முறுமுறுப்பு என்பது தேவனுக்கு எதிர்த்து பேசுகிற. ஏன்னா எல்லாம் அவர் தானே வல்லம் இருக்கு.
என்னால் முடியலன்னு பேசுறது எதிர் வல்லமையா இல்லை நேர் வல்லமையா? என்னால் முடியல, என் வாழ்க்கையில் நினச்சின புலம்புறுத்து என்பது கர்த்தருக்கு எதிராக நிற்கிற எதிர் வல்லமை. என்னை யாருமே நேசிக்க மாட்டுறாங்க, எனக்குன்னு யாருமே இல்லை, எல்லாம் என்னை விட்டு போயிடுது. ஐயோ, சில பேரை பார்த்தீங்கன்னா புலம்பிக்கினே இருப்பாங்க. ஏன்னா இது அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி. அது இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, ரோமர்க்க நிருபத்தில் பவுல் இதை குறித்து சொல்லுவார். 3ஆம் அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். ரோமர் 3ஆவது அதிகாரத்தில் 10 வாசிங்க பார்க்கலாம். அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, கர்த்தரை உணரக்கூடிய உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. ஐயோ பிணத்தை திறந்த எவ்வளவு துர்நாற்ற வீசும். உன் தொண்டையிலிருந்து வார்த்தை வருது பாருங்க, அது கர்த்தர் அருவருக்கிறார். நீ பேசுகிற பேச்சு யார் கூட உட்காந்து பேசுகிற? டிவி சீரியலில் உட்காந்து பார்த்துக்கின்னு, அல்லது ரீல்ஸாக பார்த்துக்கின்னு, மொபைல் எடுத்து ரீல்ஸாக பார்த்துக்கின்னு, யூடியூப்பில் உட்காந்து டைம் செலவு பண்ணிக்கின்னு, தேவையில்லாத வாட்ஸ்அப் சாட் போட்டு அநியாயம் கொடுமைக்கார படுபாவி பசங்க இந்த ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னாக்கா எவனோ சொன்ன கருத்துக்கள் எல்லாம் தூக்கி போடுறாங்க, சினிமா பாட்டாக போடுறாங்க. எவ்வளோ கொடுமை! இதெல்லாம் எதிர் வல்லமைகள். என்னை விட்டுவிடும், நான் சும்மா இருப்பேன், என்னை விட்டுவிடும், நான் சும்மா இருக்க வேண்டும், என்னை விட்டுவிடும், நான் சும்மா இருக்க வேண்டும், உங்கள் சித்தத்தின்படி நான் செய்ய மாட்டேன் என்கிற வல்லமை தான். அவர் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. என்ன தொண்டையில் சத்தம் வெளிப்படுது இல்லையா? எண்ணங்கள் தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். நாக்கு தான் பிரச்சனை இன்னைக்கு. உன் எண்ணங்கள், உன் நினைவுகள் அவளுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. நீ பேசுற வார்த்தை ஒவ்வொன்றும் அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தையா அல்லது விசுவாச வார்த்தையா? தேவனுடைய வார்த்தை பேசுறியா? என் கர்த்தர் எனக்கு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சகோதர சிநேகத்தோடு அன்போடு கூட பேசுறியா? அப்படி இல்லைன்னா என்னை விட்டுவிடும், நான் சும்மா இருக்க போகிறேன், நான் சும்மா இருக்க, என்னை விட்டுவிடும், நான் சும்மா இருக்க, என்னை விட்டு. உங்கள் வார்த்தையை பேசுவேன், என் வார்த்தையை நான் பேசுவேன். எச்சரிக்கையாக சொல்கிறேன், பைபிளை தியானம் பண்ணாமல் உன்னால் ஜெபிக்கவே முடியாது. தேவனை அறிகிற அறிவு கிடையாது. மனுஷன் தன்னை குறித்தே அறிகிறான். இவன் நினைவுகள், தேவனை பற்றின நினைவுகள் கிடையாது. கர்த்தர் நம்மை அழைத்த அழைப்பை, நீ சும்மா இரு, உனக்காக நான் செய்வேன், சகலத்தையும் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாசிக்க பால் தொடர்ந்து. அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பு. வாயை திறந்தாலே கசப்பு. இதுதான் அந்தி கிறிஸ்துவின் ஆவி. எப்ப பார்த்தாலும் கசப்பாவே பேசுவாங்க. என்ன அவங்க சுய பரிதாபம். எல்லாரும் என் மேலே பரிதாபமாக இருக்கணும். விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டான், இந்த விருட்சங்கள் எல்லாம் என் மேலே பரிதாபம். தேவன் உங்களை இரக்கமாக இருக்கிறாரம்மா. அல்லேலூயா. மனுஷனுடைய பரிதாபம்லாம் தேடாதீங்கம்மா. சகோதரனே சகோதரியே, தேவன் உன் மேலே அன்பாக இருக்கிறார். அல்லேலூயா. உனக்காகத்தான் உயிரையே கொடுத்து உன் மேலே நினைவாகவே இருக்கிறார். உன்னை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். மனுஷனுடைய பரிதாபத்தை தேடாத. ஏன் தெரியுமா? மனுஷங்கள்லாம் என்ன மாதிரி பாவம் இல்லை. நான் எனக்காக நீங்களாம் பரிதாபப்படுங்க, நீங்களாம் உங்கள் மனசில் நீங்கள் என்ன வச்சுக்கங்க அப்படின்னு போஸ்டர் அடித்து வாயை திறந்தாலே வெண்பா பாடுவது. என்ன பாடுவது? எனக்கு என் வீட்டுக்காரன் சரியில்லையே, என் பிள்ளைங்க எனக்கு சரியில்லையே, இந்த பக்கம் கடங்கார, இந்த பக்கம் வீட்டுக்கார, இந்த பக்கம் பிள்ளைங்க, இந்த பக்கம் எனக்கு இந்த பிரச்சனை, ஐயோ நான் என்ன பண்ணுறது தெரியலையே. வாய் திறந்தாலே கசப்பு. நீ சும்மா இருப்பியாமா? உன் புருஷன் உனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார், நீ சும்மா இருப்பியா? கர்த்தாவே உமது நாமம் என் பலத்த துருகம், நான் சும்மா இருப்பேன், நான் சுகமா இருப்பேன். அந்த ஒரு மனமகிழ்ச்சி இருக்குதா? என் தேவரை செய்ய வல்ல, சகலத்தை செய்ய வல்லவர். வாயை திறந்தா துதிர் வருதா? என் கர்த்தருடைய நாமம், அவருடைய சாட்சி வெளியே வருதா? ஆண்டவர் இன்னைக்கு என்னென்ன செய்தா தெரியுமான்னு சொல்றியா? இல்லை புலம்புறியா? அந்த தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, விரியன் பாம்பின் விஷம் உன் நாக்கில் இருக்கான். உன் வாய் கசப்பு. அடுத்தது பாருங்க, நாசமோ சரி, அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்துகிறதுக்கு தீவு இருக்குது. அவருங்க ரத்தம் சிந்தத்துன்னு என்ன தெரியுமா? மற்றவனுக்கு பற்றி சொல்றிய குறை. நீ கொலை பாதகம் பண்ற, இன்னும் உன் சகோதரனை வெற்ற, நீ உன் கால் ரத்தம் சிந்த தீவிரத்து போய் என்ன பண்ணுது? அவங்க மேலே குறை சொல்லி, மற்றவங்கள குறை சொல்லி அவங்கள வெட்டுறது, அவங்கள பற்றின கலகம் பண்ணுறது.
மற்றவங்களை பற்றி குறை சொல்கிறது, மாமியாரை பற்றி குறை, மருமகளை பற்றி குறை, குறையா சொல்லி. இப்போது இதுங்க பிள்ளைங்களை சரியாக வளர்க்குறது இல்லை. இதுங்க என்ன பண்ணிச்சிங்கன்னா தாறுமாறாக இதுங்களுடைய புத்தியில் வளர்த்துச்சிங்க. வசந்தபடியாக வளர்த்திங்க நீங்கள் பிள்ளைய, எப்படி குடிக்காது இருக்கும்? இது போய் பாவம் ஏதோ ஒன்று ஏமாந்தது, பாவம் அது உள்ளூர் கிழவிங்க, அதுங்களை போய் இவன் பிடிச்சின்னு வந்து வீட்டில் வச்சுருக்கிறான். ஏதோ ஒன்று புள்ள வந்து கூட்டின்னு வந்து இந்த பொண்ணுடைய வாழ்க்கை நாசம் பண்ணிட்டானே என் புள்ளன்ற ஒரு பரிதவிப்பு வரல. உன்னால தான் என் புள்ள குடிக்கிறான். எந்த பொண்டாட்டியை நீ குடிச்சிட்டு வாடா, நீ என் நினைப்பே இல்லாமல் இருறா, நீ எந்த பொண்டாட்டி சொல்லுவாள். இந்த மாமியாருங்க பண்ணுதுங்க, இதுங்க வாயை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அநியாயத்துக்கு உன்னால தான் என் புள்ள குடி. இது ரொம்ப உருக்கமாக புள்ளை. நீ வந்து உன் பிள்ளைய வந்து நீ நல்லா வசந்த வச்சு வளர்த்தியா நீ உன் பிள்ளைய? ஆண்டரை பற்றி சொன்னாக்கா 1008 கேள்வி கேட்டுன்னு ஓடினேன். அப்போ வந்த உடனே உன் புள்ள தான் உன்னால் தான் என் புள்ள குடிக்கிறான். இதெல்லாம் அநியாயம். அது வாயில் விரல வச்சவரை கடிக்க தெரியாதுல்ல அந்த பிள்ளைக்கு. எல்லா அட்டூழியமும் அக்கிரமும் உன் பிள்ளைய சேரும். அதுக்கு காரணம் என்ன? நீ வசனத்தின்படி, உனக்கு வசனம் தெரியல, உன் புள்ள தாறுமாறாக போயிடுச்சு. அநியாயம் பேசுவாங்க. ஏற்கனவே பாவம் நொந்து போய்கிற அந்த பொம்பளைக்கு, அந்த பொண்ணுக்கு பாவம் இந்த வார்த்தை அப்படியே மண்டையை போட்டு பிச்சுக்கின்னு என்னடா பண்ணுறது தெரியாமல் போயிடுது. என்ன சொல்கிறது உங்களை? அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்துகிறது தீவுது. சகோதர சிநேகம் இல்லை, ஆனால் யூதா சகோதர சிநேகம். அவன் கிழச்சிங்கம் மடங்கி படுத்தவன், நாசமும் நிர்பந்தமும். அவர்கள் நாசம் பண்ணுறது தான் உன் வேலையே. கலகம் பண்ணி எத்தனை குடும்பத்தை கெடுக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முன்னாடிலாம் வீட்டுக்கு திண்ணை இருக்கும், இப்போல்லாம் எங்கேயோ ஒரு சில திண்ணை தான் இருக்குது. அதுக்கு முன்னெல்லாம் திண்ணையில் உட்காந்துச்சிங்கன்னா அடி சும்மா. என்ன நியூஸ் சேனல், சன் நியூஸ்லாம் வேஸ்ட். இன்றைக்கி சன் நியூஸ்லாம் பார்த்தா தினத்தந்திலாம் வேஸ்ட்டு. தினத்தந்தி என்ன பண்ணுவான், எவன் வீட்டில் எவன் பூந்தான் என்ன பண்ண, இதை பற்றி தான் பேசுவேன். நியூஸில் பாருங்கள், தினத்தந்தி நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்கள். ஆனால் நம்ம பாட்டிங்க கிட்ட இந்த ஊர் கதை மாட்டிச்சுன்னா வீட்டுக்குள்ள நாரா அடித்து நாசம் மோசம் நிர்பந்தம் இதெல்லாம் என்னை விட்டுவிடும், நான் சும்மா இருப்பேன். அது அந்தி கிறிஸ்துவின் நான் இது பாட்னு பேசினே இருக்கும். கர்த்தருக்கு பயப்படாது. சமாதான வழியை அவர்கள் அறியாதவர்கள், அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை. எச்சரிக்கையாக சொல்கிறேன், தேவ பயத்தில் கர்த்தர் உன்னை காண்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேனா? கர்த்தரனை காண்கிறனை அழைத்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமம் எனக்கு மகிமைப்படுவதாக. ஆக இந்த ஆத்துமாவுல இளைப்பாறுதல், அந்த சுகமாக இருக்கிறவர்கள், அந்த தடை அவனை என்னை விட்டுவிடும், நான் சும்மா இருக்க போகிறேன் என்று சொல்லி, நான் சும்மா இருப்பவன் என்று சொல்லி ஓடின அவன் வந்து என்ன பண்ண போகிறான்னா, தேவ சித்தம் செய்ய போகிறதில்ல, சமாதான வழியாக வரிய போகிறதுலாம் வந்து என்ன பண்ண போகிறான்னா, தான் இஷ்டத்தின்படி ஆளுகை செய்ய போகிறான். அவனை தடை செய்கிறது சும்மா இருக்கிற சபை. அல்லேலூயா. அவன் என்ன பண்ணுவான்னு வாசித்து முடிக்கலான்னு எடுத்து வாசிக்க. தெசலோனிக்கர் புத்தகத்தில் 1 வாசிக்க 2ஆம் அதிகாரம், 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 1 வாசிக்க போலாம். பவுல் வருகையை பற்றி பேசுறாரு, ஏசாப்புடைய வருகையை பற்றி பேசுறாரு. அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமயமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எவ்விதத்தினாகிலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நடக்கணுமா? ஃபர்ஸ்ட் விசுவாச துரோகம். துரோகி அப்படின்னு யாரை சொல்லுவாங்க? தாம் புருஷனுக்கு துரோகம் பண்ற மனைவியை. இப்போ புதிய ஏற்பட்ட சபை கிறிஸ்துவுக்கு மனைவி, இவள் சும்மா இருக்கிறவள். ஆனால் சபையில் இருக்கிறவங்க என்ன பண்ண, வழக்குகளும் வாதங்களும், கணவனுக்கு மனைவி கீழ்ப்படியாமல், கணவன் உன்னை நான் கட்டிக்கிந்து வேஸ்டடா, உன்னை கட்டிக்கின்னு நான் படுற பாடு இருக்குது அப்படின்னு சொல்லி கணவன் மேலே கசந்து கொண்டு, மனைவி மேலே கசந்து கொண்டு, பிள்ளைகள் மேலே கசந்து கொண்டு இந்த துரோகம் நடக்கும். ஏன்னா இவனை தடை செய்கிறது வந்து சும்மா இருக்கிற சுகமாக இருக்கிற ரூத். என் மகளே, உனக்கு நான் சுகத்தை தேடாமல் இருப்பேனா? உனக்கு நான் புருஷனை தேடுவேன், உனக்கு போவாசை தேடுவேன் என்று சொல்லி அந்த மகிமைக்குள்ளே அப்போஸ்தலர் கால சபையில் இருந்துச்சு சும்மா இருக்கிற அந்த அனுபவம். என் புருஷனுடைய சமூகத்தில் நான் சும்மா இருக்கிறேன், நான் சுகமாக இருக்கிறேன்.
எல்லாவற்றையும் நான் அனுபவிக்கிற துன்பத்துக்கு நான் தான் காரணம் ஆண்டவரை, என்னை சுத்திகரியும் என்று சொல்லி தேவ சமூகத்துக்கு போய் அந்த இறையை பிடித்து யுத்தம் பண்ணி கிறிஸ்து இயேசுவினுடைய அந்த மகிமையை சிந்தனையில் வைத்துக்கொண்டு கிடச்சிங்கமாய் இது மடங்கி படுத்திருக்கிற இந்த சபையை எழுப்பத்தக்கவன் யார்? ஆனால் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் குறை சொல்லி வாக்குவாதம், ஒன்னோட ஒன்று, கணவனும் மனைவியும் சமாதானமாக இருக்கவே மாட்டாங்க. வாயை ஏன்னா இவங்களை பாருங்க பார்க்கலாம், விடிய விடிய தூங்குவாங்க. இந்த துரோகம் சபையில் நடக்கும். என் புருஷன் எனக்கு இருக்கிறாருன்னு சொல்லி நீ என்ன பண்ண போற? ஒரு 4 மணிக்கு எழுந்து கர்த்தரை நல்லா பாடி துதிச்சுட்டு மத்தியானத்தில் பார்த்து நல்லா தூங்கு, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்க. அதெல்லாம் முடியாது. அந்த நினைவே இருக்கு. இந்த துரோகிகள் இவங்களை பார்த்தீங்கன்னா புலம்பிக்கினே வாயில் கசப்பும் ரத்தம் சிந்துகிற காரியங்களும் துஷ்டத்தனங்களும் வாயை பார்த்த அவிசுவாசங்களும் அருவருப்புகளும் இவங்க வாயில் அடிக்க செஞ்சுக்கினே இருப்பாங்க. ஆக இந்த விசுவாச துரோகம் முந்தி நேரிடும் போது கர்த்தர் என்ன செய்வார் அப்படின்றால், தடை செய்கிறவன் என்கின்ற இந்த என்னை விட்டுவிடும் நான் சும்மா இருக்க போகிறேன் என்று சொல்லி கிறிஸ்துவனுடைய அந்த கட்டுப்பாட்டை விட்டு எழுந்து, யசபேல் தன் புருஷனுக்கு அடங்காதவள் இல்லையா, தன் புருஷனுக்கு அடங்காதவள். என் புருஷன் யாருன்னு கேட்குறவ ஆகாபுக்கு அடங்காதவள். அப்போ அது மாதிரி சபையை விட்டு அலைஞ்சி சபையுடைய சட்டத்திற்கு கீழ்ப்படியாதுங்க. அப்போ அங்கே விசுவாச துரோகம்னா வாயில் திறந்தாவே நல்ல வார்த்தையே வராது. இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்களையும் பாருங்க பார்க்கலாம். அந்த புருஷன் மேலே உன் கண்ணு போனா யூதாவாக நீ பாலசிங்கமாக இறையை கவ்வ வேண்டும். அந்த இறை, அந்த போஜனம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை மரணம், அவர் பட்ட பாடுகள். ஆக இந்த விசுவாச துரோகம் இன்னைக்கு நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு வீடுகளுக்கு, குடும்பங்களை, கிறிஸ்தவ குடும்பங்களை சமாதானம் கிடையாது. ஒருத்தர் மேலே ஒருத்தர் குறைய சொல்லிக்கின்னு, ஒருத்தருக்காக ஒருத்தர் கடிச்சிக்கின்னு இன்றைக்கி நிறைய டைவர்ஸ் கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ குடும்பங்கள் தான் இன்றைக்கி. அதில் ரொம்ப வேதனையான காரியங்கள். ஆக இந்த விசுவாச துரோகம் முந்தி நடந்து கேட்டின் மகனாகிய அந்த பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த நாள் எந்த நாள்? அந்தி கிறிஸ்துவினுடைய ஆளுகை வராதுன்னு சொல்கிறாரு. ஏன் அந்தி கிறிஸ்துவ என்னை விட்டு நான் சும்மா இருக்க போகிறேன்னு போயிட்டவன். இதான் பிசாசு. ஏப்பா, பிசாசுனா யார்? இன்னொரு தெய்வமா? ஒரே தெய்வம் தான். அல்லேலூயா. அந்த பிசாசு யாருன்னா இன்னொரு தெய்வம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன். அவன் ஏன் பேயா போயிட்டான்? ஏன் அவன் பிசாசு? என்னை விட்டு விட நான் சும்மா இருக்க போகிறேன், உங்களுக்கெல்லாம் கீழ்ப்படிய முடியாது, என் புருஷன் அல்ல. எப்போ டிஃப்ரெண்ட் புரிஞ்சு போச்சா? பயங்கரமான தியாலஜி இதெல்லாம். கர்த்தருடைய பரிசுத்தம் நாம் மகிமைப்படுவதாக. இதுக்காக நீங்கள்லாம் எவ்வளவு ஆண்டுக்கு நன்றி சொல்லணும் தெரியுமா? இந்த சத்தியத்தெல்லாம் தேவன் நமக்கு கொடுக்குறாரா? ஆமேனா? என்னை விட்டுவிடுனா உங்கள் வசனத்தெலாம் வாசிக்க மாட்டாங்க. வசனத்துக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை 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 பிரச்சனை. அவங்க சமாதானமாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், ஏசப்பா சந்தோஷமாக வச்சு சொல்லவே மாட்டாங்க. ஏசப்பாக்குள்ளே நான் சந்தோஷமாக இருக்கிறேன், எனக்கு ஏசப்பா, எனக்கு அது போதும். எனக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், எனக்கு ஏசப்பா இருக்கிறேன், எனக்கு அது போதும். அதுதான் யூதா. சரி, வாசிங்க பார்க்கலாம். இந்த பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவன். இதுதாங்க ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட். எதிர்த்து நிற்கிறவன். மனவாட்டி, என் கர்த்தாவே உம்முடைய நாமம் என் பலத்த துருகம், உம்முடைய சமூகத்தில் நான் சுகமாய் சும்மா இருக்கிறேன், உங்கள் சமூகத்தில் நான் சுகமாக இருக்கிறேன். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? எதிர்த்து நிற்கிறவன். கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு அப்படி அகைன்ஸ்டா முறுமுறுப்பும் புலம்பலும் ரத்தம் சிந்துகிற காரியமும் அவிசுவாசமும் அருவருப்புமான வார்த்தைகளை பேசுறது தான் இது. இன்னைக்கு வாலிப பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே வாயில் ஒரு லவ் சாங்கு, ஒரே சினிமா பாட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, மனம் திரும்ப வைங்க, பசங்களுக்கு சொல்லி கொடுங்க. அந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் பட்ட கஷ்டம் தெரியாது. அவங்களால உள்ள சபைக்குள்ளே வர முடியல, ஆண்டருக்குள்ளே அன்புக்குள்ளே வர முடியல, சும்மா இருக்கிறாங்க. மொபைல் வர பல பழைய வாங்கி கையில் கொடுத்துட்டீங்க. இந்த எதிர்த்து நிற்கிறது நல்லா கவனிங்க. வீட்டில் அப்பா அம்மா பேச்சை கேட்கவே கேட்காது. வசனம் உள்ளது தான் அப்பா அம்மாவுக்கு பயப்படுற விஷயம் தெரியும். இந்த எதிர்த்து நிற்கிறது என்பது தான் எதிர்பேசுவது. எதிர்த்து நிற்கிறவன் இதுதான் அந்தி கிறிஸ்துடைய ஆவி. என்னை விட்டுவிடும், நான் சும்மா இருக்க, என் இஷ்டத்தில் செய்ய போகிறேன். அவன் இவன் இஷ்டத்துக்கு வாயில் வார்த்தைலாம் பேசினே இருப்பான். நம்முடைய வாயின் வார்த்தை ரொம்ப முக்கியம். நம்முடைய வாயின் வார்த்தை ரொம்ப முக்கியம். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். மனுஷர் பேசுகிற எல்லா வீண வார்த்தைகளுக்கு நியாயத்திற்கு கணக்கு கொடுக்கணும். நீ பேசின அத்தனை வார்த்தை குறித்து நியாயத்திற்கு நல்ல கணக்கு கொடுக்கணும். அன்பானவர்கள், எச்சரிக்கையாக இருங்கள்.
புலம்பாத, என் கர்த்தர் இருக்கிறார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் செய்ய நினைத்தது என் வாழ்க்கையில் ஒன்றும் தடைபடாது. ஆமேன் சொல்லாமா? இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் செய்தது எல்லாம் என் கர்த்தரை செய்து நான் தைரியமாக இருப்பேன். நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான், சுகமாக இருப்பான். அவன் துஷ்ட சிங்கத்தை போல படுத்து கொண்டு, கிழச்சிங்கத்தை போல படுத்து கொண்டிருக்கிறான். ஆனால் இது என்ன பண்ணுதுன்னா, அவன் எதிர்த்து பேசுவான். இப்போ என்ன பண்ண போகுதுன்னா, தேவனுக்கு விரோதமான தூஷண வார்த்தையை பேச போகிறான். அவன் வாயிலிருந்து பெருமையான வார்த்தைகள் வரப்போகிறது. அவன் வாயிலிருந்து பெருமையான வார்த்தைகள் வரப்போகிறது. தேவன் அவன் உடலை அக்னி கடலுக்கு இரையாக ஒப்பு கொடுக்கிறார். அவன் எப்படிப்பட்டவனா? எதிர்த்து நின்று பேசுகிறான். தேவனுடைய வார்த்தையை பேச மாட்டான், எதிர்த்து நின்று பேசுகிறவன். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவதுவோ ஆராதிக்கப்படுவதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை, அவன் வாயில பெருமை பேசுவான், தன்னை உயர்த்தி பேசுவான். ஐயோ நானு நானு நான், அந்த புலம்பலே பெருமை தான் தெரியுமா? என் வாழ்க்கையில் என்னால் முடியல, உன்னால் என்ன முடியும்? என் கர்த்தரால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. இப்போ தன்னைத்தான் உயர்த்தி பேசுவான், அவன் எதிர்த்து பேசுவான், தன்னைத்தான் உயர்த்தி பேசுவான். இன்னைக்கு வீட்டில் பிள்ளைங்க அப்பா அம்மா எதிர்த்து பேசுனா அலறுங்க. சின்ன பிள்ளைங்களே சொல்லி கொடுங்க. அது அந்தி கிறிஸ்துவின் ஆவி, ஏதேனில் உள்ள நுழைஞ்ச ஆவி. அது எதிர்த்து பேசும், தன்னைத்தான் பெருமைப்படுத்தி பேசும். எல்லாம் என் கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணாது. நான் சம்பாதிச்சேன்னு பெருமை பேசும். நான் என் மூளை என் அறிவில் வந்ததுன்னு பெருமை பேசும். ஆக இது என்னதுன்னா, என்னை விட்டுவிடு, நான் சும்மா இருக்க போகிறேன். கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் நான் சும்மா இருக்கிறேன். அப்போ அவனை தடை செய்யறதே நாம தான். கையை தட்டி மகிமை செலுத்தலாமா எல்லாரும்? ஹல்லேலூயா. அப்போ யார் பெரிய வல்லமை? மணவாட்டி சபை தான் பெரிய வல்லமை. ஹல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறான். இப்போ சபையில் சில பேர் தங்களை பெருமையா எல்லா ஜனங்க மத்தியில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ரொம்ப பிரபலமாக இருப்பதற்கு நிறைய வேலையெல்லாம் பண்ணுவாங்க. இன்றைக்கி நிறைய அதான் நடக்குது. இன்றைக்கி தேவனுடைய சபையில் கர்த்தரை ஆராதிக்கணும். இப்போ இந்த ஊழியக்காரர் வராரு அப்படின்னா ஜனங்க கூடிடும். இன்றைக்கி ஆண்டவர் எனக்கு நான் இவ்வளோ பிரச்சனையோடு இருக்கிறேன், இங்கே ஒரு மீட்டிங் நடக்குதான், இன்றைக்கி ஆண்டவர் என் கூட பேசுவாரா, அப்படி போகணும். இந்த ஊழியக்காரர் வராரு, இவருடைய அதுதான் இன்றைக்கி ஃபோக்கஸ். இதெல்லாம் முழுக்க முழுக்க ஆன்டிகிறிஸ்ட் இன்றைக்கி சபைகளில் நடக்குது. ஆனால் இது ரொம்ப மைல்டு. இது சிங்கமாக இறையை கவ வேண்டும். சபையில் பேர் வாங்கலான்னு மட்டும் நினைக்காதீங்க. அது என்ன பண்ணணுனாக்கா, இந்த நான் எல்லோரும் சேர்த்துக்குங்க. சமையல் செய்யும் போது அன்பாய் சொல்கிறது பயங்கர பெரிய ஊழியம். போஜனத்தை கொடுக்குறீங்க, அதுக்கெல்லாம் அபிஷேகம், நல்லா தேவனுடைய ஆவியும் அபிஷேகம் உள்ளே இருக்கணும். அதுக்கெல்லாம் பொறுப்போடு இறங்கி வேலை செய்யணும். சகோதரர்களோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் செய்கிறோம். மிகப்பெரிய ஊழியம். சபையில் இருக்கக்கூடிய இந்த எல்லா ஊழியமே மிகப்பெரிய ஊழியம். ஆனால் தேவனுடைய ஆலயத்தில் இது என்ன பண்ணணும்னா, தன்னைத்தான் தேவன்னு காண்பிக்கும். என்ன பண்ணால் புலம்பி இது பெருமையை பேசும். அந்த 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 கேரக்டர்லேயே தெரியும். இதுதான் இந்த ஆவிக. அதனால் தேவ சமூகத்தில் உட்காந்து அமைதியாக இரு. இப்போ வாசிங்க தொடர்ந்து. நான் உங்களிடத்தில் இருந்தபோது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம். அப்போ பவுல் நல்லா சொல்லியிருக்கிறார் அவங்க கிட்ட, நல்லா சொல்லியிருக்கிறார். இது அந்தி கிறிஸ்து தானாக பேசுறது, விசுவாச வார்த்தை வர்றது, புலம்பி உட்காந்துருக்கும், பெருமை பேசும், அப்புறம் அருவருப்பான காரியங்கள்லாம் பேசுவோம்னு சொல்லியிருக்கிறார். அப்போது அவன் தன் காலத்தில் வெளிப்படும்படிக்கு இப்பொழுதும் அவனை தடை செய்கிறது இன்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே. கரங்களை தெரியாம சொல்லாமா? இன்றைக்கு நாம் அறிந்து கொண்டோம். அல்லேலூயா சொல்லுவோமா? தடை செய்கிறவன் யாரு? மணவாளனின் சமூகத்திலே சும்மா இருக்கிற மணவாட்டி. அல்லேலூயா. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்க்கை நீர் செய்தது ஒன்றும் தடைபடுது என்பதை அறிந்திருக்கிறேன். அந்த அறிவு, அந்த நாலேஜ், பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கலாம் தேவனை அறிகிற அறிவையும் நான் விரும்புகிறேன். அந்த அறிவைத்தான் ஏதேனில் ஆதாம் உடன்படிக்கை உடைத்து விட்டு வெளியே வந்தார். அறிந்திருக்கிறேன், இவள் தான் மனவாட்டி. அந்த அறிவில் தான், உணர்வில் தான் ஜீவன் இருக்குது. எல்லாவற்றையும் கர்த்தர் செய்வார். சோர்ந்தே போக மாட்டாங்க. சர்ச்சில் உட்காந்து ஒரு சின்ன தவறு பண்ணும்போது அப்படி அவங்கள பற்றி பேசிட்டா போதும், புஷ்ன்னு அப்படியே போயிடுவாங்க. அதெல்லாம் இந்த ஸ்பிரிட் தான். அது தேவனுடைய ஆளுத்தை தன்னை பெருமையாக காட்டும். எதிர்த்து நிற்கிற ஆவிகள் இதெல்லாம் பொல்லாத ஆவி. ஆனால் தடை செய்கிறது என்னதென்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கே. என்னது? நான் சும்மா இருக்கிறேன் ஆண்டவரே, என் கர்த்தர் என்னை போஷிக்க வல்லமை உடையவர். ஆமேன்.
எனக்கு தேவையானதை அவர் எனக்கு கொடுக்க வல்லமை உடையவர். எப்படிப்பட்ட போராட்டங்கள் என் வாழ்க்கையில் வந்தாலும், எத்தனை பேர் எதிர்த்து நின்னாலும், என் ராஜா இப்போ எனக்கு எழுந்துட்டாரு. ஆமேனா. தடைகளை உடைக்கிறவர் எனக்கு முன்னே கடந்து போகிறார். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்னே கடந்து போகிறார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லமை உடையவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என் வாழ்க்கையில் என் கையில் ஒரு 100 ரூபாய் என் கர்த்தருடைய சித்தம் இல்லையா? என் கர்த்தருடைய சித்தம். அதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க கையில பலத்த துர்கமாய் உன் கர்த்தர் இருக்கிறார். அங்கே பாதுகாப்பும் பராமரிப்பும் இருக்கிறது. அமைதியாயிரு, என்னால் ஒன்றும் ஆகாதுப்பா. அந்த சமாதானம், அந்த இளைப்பாறுதல். இந்த தடை செய்கிறவன் தான் நீக்கப்படுவான். இந்த தடை செய்கிறவன் தான் எடுத்துக்கொள்ளப்படுவான். எதிர்த்து நிற்கிறவங்க அல்ல, எதிர்த்து பேசுறவங்க அல்ல. என்னை விட்டுவிடும், நான் சும்மா இருப்பேன். சபைக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாமல் பிரிஞ்சு போயிட்டு சபை ஆராதனை ஒன்று, இங்கே சபை ஆராதனை நடந்துருக்கும், எல்லாம் வீட்டில் டிவி பார்த்து உட்காந்துருக்கும். அதுக்கு அது சம்மந்தமே இருக்குது. இவங்கெல்லாம் வேலைக்காக மாட்டாங்க. ஆக தடை செய்கிறவன் யார் என்றால், என் புருஷன் எனக்கு இருக்கிறார், என் கர்த்தர் எனக்கு இருக்கிறார். அவர் எனக்காக யாவையும் செய்து முடித்தவர். ஹல்லேலூயா. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. அது எது? இந்த தடை செய்கிறவன் நீக்கப்படுவான். யாரு? இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும். இந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு தான் அந்த அக்கிரமக்காரன் என்னை விட்டுவிடும், நான் சும்மா இருக்க போகிறேன். இஸ்ரவேல் சொன்னாங்க இல்லையா, நாங்கள் எகிப்திலே எங்களை சும்மா இருக்க விட்டுருன்னு சொன்னோமே, நாங்கள் எங்களை சும்மா விட்டுறான்னு நாங்கள் சொன்னோமே, அதுதான் அந்த ஆவி. ஆக தேவனுடைய கிருபை உள்ள கரம். எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். டைம் ஆயிடுச்சு. எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். அவர் எங்கிருந்து போறார்? ஃபர்ஸ்ட் பெத்தேலுக்கு போறாரா? அவர் எங்கிருந்து போகிறார்? ஃபஸ்ட்டு பெத்தேலிருந்து எரிகோவுக்கு போவார். எரிகோவிலிருந்து யோர்தானுக்கு போவார். பெத்தேலிருந்து எரிகோவுக்கு போகும்போது அங்கே எரிகோவில் இருக்கக்கூடிய பெத்தேல் இருக்கக்கூடிய அந்த தீர்க்கதரிசி புத்திரர்லாம், உனக்கு தலைமையாக இருக்கிற எலியா எடுத்துக்கொள்ளப்படவன் தெரியாத? ஏய், எனக்கு தெரியும், சும்மா இருங்கடா. அல்லேலூயா. இவங்க என்ன செய்றாங்க? எலியாவை போய் நீ நோண்டு, எலியாவை போய் என்ன போய் கேளு. எலிசா நன்கு அறிந்து கொண்டார், என் எஜமானனாகிய எலியா ஏன் அவர் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார்? அவர் தடை செய்கிறவர், யெசபேலை தடை செய்கிறவர், அந்தி கிறிஸ்துவை தடை செய்கிறவர். அவருக்குள்ள ஒரு இளைப்பாறுதலை, அவருக்குள்ள ஒரு துஷ்ட சிங்கத்தை, அவருக்குள்ள ஒரு கிழச்சிங்கத்தை நான் பார்த்திருக்கிறேன். நீ சும்மா இருடா. நீங்களா சும்மா இருங்கடா. ஹேய், சும்மா இரு, சும்மா இரு. எலிசாவுக்கு இரட்டிப்பான ஆவியின் வரம் வந்ததுக்கு காரணம் என்னவென்றால், சும்மா இருந்த எலியாவுக்கு அவர் சிஷ்யனாக இருந்தார். எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு காரணம் என்ன? ரெஸ்ட், பி ரெஸ்ட். அவர் ரெஸ்ட்லயே இருந்தார். அவர் சமாதானம், சுகமா இருந்தார், சும்மா இருந்தார். ஏனென்றால் என் கர்த்தர் எனக்கு சகலத்தை செய்ய வல்லவர். அல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கு. சும்மா இருக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் தூண்டி விட்டால் அந்த பொல்லாங்க இன்னமும் வாயை மூட முடியல. புலம்பலும் அழுகையும் வருவருப்பும் அசுத்தங்களும் எல்லா வித சாக்கடையும் வாயிலிருந்து வந்துக்குது. அல்லேலூயா சொல்லுவோமா? எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்குது? நான் சும்மா இருப்பேன் ஆண்டவரே, ஆமேனா, என் வாழ்க்கையில் நீங்கள் செய்யறது தடைபடாது. அல்லேலூயா. அதை மட்டும் வாசி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாசிங்க பார்க்கலாம். 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம். கர்த்தருடைய பரிசுத்தம் நம்ம மகிமைப்படுவதாக. அவர் பெத்தேலிருந்து எரிகோவுக்கு போகும்போது அங்கே என்ன சொல்றாங்க? 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்க போகலாம். 3ஆம் வசனம் வாசி. நம்ம நேரம் இல்லை, வேகமாக வாசி. பெத்தேலிருந்து தீர்க்கதரிசியின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, கில்காலிலிருந்து புறப்பட்டு பெத்தேலுக்கு போறார் இல்லையா? எலிசாவோட கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். 2 வாசிக்க போல, நான் வேகமாக வாசிக்கிறேன், டைம் என்ன. எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். ஏனென்றால் கர்த்தருடைய ஜீவனும் எலியாவின் ஜீவனும் ஒன்றாயிருந்தது. ஆமேனா. அல்லேலூயா. எலியா கர்த்தருடைய சமூகத்தில் போய் சுகமாயிருந்தார். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், என்னால் ஒன்றும் ஆகாது என்று சொல்லி அவர் கிழசிங்கமாய், அவர் துஷ்ட சிங்கமாய் மடங்கி படுத்து கொண்டார். இப்பொழுது பெத்தேலுக்கு இருவருமே போனார்கள். 3ஆம் வசனத்தில், அப்பொழுது பெத்தேல் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாக இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள். அல்லேலூயா. இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள், நல்லா அவங்க தீர்க்கதரிசியின் புத்திரர் தான், இன்னும் அவங்க பூர்ணப்படலை. அதுங்க வந்து எலிசா கிட்ட தூண்டுதுங்க. ஆனால் எலிசா நன்கு அறிந்து கொண்டார், என் ஆண்டவன் சும்மா இருந்தவர், வீண் வார்த்தை பேசாதவர், மாம்ச வார்த்தை பேசாதவர். என்ன எஜமானனே,
உமக்கு இத்தனை வருஷம் நான் ஊழியம் செஞ்சேன், உன் கைக்கு நான் தான் தண்ணீர் வார்த்தேன், நீ சாப்பிட்ற சாப்பாட்டில் உனக்கு எது பிடிக்கும் உனக்கு எது பிடிக்காது, உம்முடைய துணியை துவைத்து உம்மை நான் உறங்க வைத்து உம்முடைய கால் கைகளெல்லாம் அமைக்கி விட்டு எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாக எலிசா என்றால் சகலமும் எலியாவுக்கு இவர் தான். அந்த மாதிரி ஊழியம் பண்ண எலிசா என்ன இது இப்போ ஒன்றுமே எடுத்துக்கொள்ளப்பட போறாரு, நீ இப்போ என்ன கேளுன்னு தூண்டி விடுறாங்க. ஆனால் எலிசா நன்கு அறிந்தவர், என் எஜமான் சும்மா இருந்தவர், நானும் சும்மா இருப்பேன், சும்மா இருந்தால் ரெட்டிப்பா எல்லாமே கொடுப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னாவே எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான ஒரே ஒரு தகுதி, நீ சும்மா இரு, நீ சுகமாயிரு, நீ சமாதானமாயிரு, நீ இளைப்பாறுதலாயிரு. சரி, அடுத்தது அவர் என்ன பண்ணுறாருன்னா பெத்தேலிருந்து எரிகோவுக்கு போகிறார். எரிகோவில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாரு, 5ஆம் வசனம் வாசிக்கிறேன். எரிகோவில் இந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாக இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உமக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள். அல்லேலூயா. ஏய், அந்த கிறிஸ்துவின் ஆவியை வாயை மூடணும். யார் தேவையில்லாத வார்த்தையை பேசணும், வாயை அடிச்சிருங்க, சும்மா இருங்க. நான் இப்போ எலிசாவும் தேவ சமூகத்தில் இருக்கிறபடினாலே, பலத்த துருகமாகிய கர்த்தருடைய அந்த சமூகத்தில் இருக்கிறபடினால் அவர் சும்மா இருக்க கற்றுக்கொண்டார். எலியாவின் கீழ் தான் எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. ஆக இந்த தடை செய்கிறவனை கர்த்தர் எடுத்துக்கொள்ளுவார். அந்த கிறிஸ்துவினுடைய அந்த எதிர்வல்லமையை மேற்கொண்ட நம்மை கர்த்தர் எடுத்துக்கொள்ளுவார். சுகமா இருக்கிற, சும்மா இருக்கிற, இளைப்பாறுதலாக இருக்கிற, படுத்து கொண்டிருக்கிற நம்முடைய ஆத்மாவில் ஒரு இளைப்பாறுதல் நம்மை தேவன் எடுத்துக்கொள்ளுவார். அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாரும் முழங்கால் படியிட்டு எல்லாம் ஒரு மனதோட, பரலோக தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை சும்மா இருக்கும்படி அழைத்து எங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுத்தவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தி